வலைக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம், குட் ஈவினிங். ரைட். நமக்கு இப்போ மத்தாக்களை பற்றிலாம் நாங்கள் யோசிக்க தேவையில்லை. எல்லாரும் பேமெண்ட் காட்டினாக்கள் அக்கறையும் தான் வருவாங்கண்ணே. எங்களோட டைமுக்கு நாங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணால் தான் நாங்கள் சிலபஸை முடிக்கலும். எல்லாருக்கும் பார்த்து திரிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அந்த வார வீக்குகளில் நான் கொஞ்சம் ஃப்ரீ கிளாஸ் ஒன்று வெளியில் ஒவ்வொரு 2 வீக் ஒரு தரம் போடுவேன். கிட்டத்தட்ட 150 குரூப்புகளில். அப்போ அதுலேருந்து பிள்ளைகள் வர பார்க்கணும். இப்போ வரப்பாக்குள்ள இன்னும் நாங்களோட பிள்ளைகள்ல அதிகமான எண்ணிக்கை கிடைக்கும். சரியா? அப்படிதான் 2026 பேட்ச்லையும் பிள்ளைகள் வந்தாங்க, அதிகமான பிள்ளைகள். அதால நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. எனக்கு கொஞ்சம் நாங்கள் கிளாஸை ஃப்ரீயாக ஒவ்வொரு 2 கிழமைக்கு போடக்குள்ள அதிலே 2 3 பேர் ஜாயின் ஆகிட்டே இருப்பாங்க. சரியா? எங்களோட இதில் இருக்கவிய அவங்க பேமெண்ட் போட்டாக்கள் தான் விரும்பினா வரட்டும், இல்லாட்டி இருக்கட்டும். ரெக்கார்டு நான் கொடுக்க மாட்டேன். நேற்று மட்டும் கொம்மண்டதால கொடுத்தேன். சரியா? ரைட், ஓகே. இப்போ இந்த விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறது, நாங்கள் போன வகுப்பில் வந்துட்டு அரசியலில் வந்துக்கிட்டு 2 வகையான காரணங்கள் பார்த்தோம். அதில் வந்துட்டு அரசியல் என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்றதுல முதலாவது காரணம் வந்துக்கிட்டு, அதாவது அரசியலில் ஒரு நடைமுறை பகுதி, நடைமுறை ரீதியாக அரசியலை பற்றி நாங்கள் விளங்கணுமெண்டா அதை சொல்கிற ஒரு தேசத்தை பற்றி ஆட்சி செய்தல் என்று ஒரு நடைமுறை பகுதியாக நாங்கள் நேற்று பார்த்தோம். அதே போல் மற்றைய பகுதி வந்துட்டு கல்வி ரீதியாக நாங்கள் நோக்குகின்ற போது அது ஒரு கல்வி சார்ந்த ஒரு பகுதி. அதை எப்படி சொல்லலாமெண்டா, அரச நிர்வாகம் ஆட்சி முறைகள் சம்பந்தமாக நாங்கள் ஒரு எப்படின்னா ஒரு அடிப்படையை கொண்டது. அதாவது முறையாக, அதாவது தொடர்ந்த ஒரு செயற்பாடு எப்படி, அதாவது நாங்கள் ஸ்கூல் மட்டத்தில் படிக்கின்ற ஒரு கல்வி திட்டம் எப்படி முறையாக இருக்குமோ அதே மாதிரி அந்த கல்வி ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போது, அதாவது அரசாங்கம் ஆட்சி முறை என்பதும் முறையாக ஒரு செயற்பாடாக இருக்கும். சரியா? அதே போல அடுத்த விஷயம் பாருங்க. அதுக்கு அடுத்தது உண்டுதான் கல்வியில் இன்னும் ஒரு விடயம். அதாவது அரசுக்கும் பிரஜைக்கும் என்ற வகையில என்ன தொடர் பிடிக்கோ அத வகையில சமூக பிரயோகம் என்று சொல்றோம். அப்ப அரசுக்கும் அதாவது பிரஜைக்கும் ஒரு நெருக்கமான தொடர் பிரிக்கிறத நாங்க பார்க்கணும். அந்த தொடர்பை தான் சொல்றது சமூக பிரயோகம். அப்ப சமூகத்துல என்ன பிரயோகத்தை இந்த அரசியல் செய்யுது என்றதையும் ஒரு கற்கை, இதுவும் ஒரு கற்கை வடிவம் என்று 2 விஷயத்தை அது மாதிரில நாங்க நேற்று அரச நிர்வாகம் ஆட்சி என்ற வகையில நாங்க அதை சமூக பிரிவு மன்றத்தை பார்த்தோமே. அடுத்து நாங்க பார்க்க இந்த அரச நிர்வாகம் ஆட்சி என்ற வகையில விளங்கிக் கொள்றதை பார்த்தோம், கல்வி ரீதியான விஷயத்துல. அதே போல இன்றைக்கு நாங்க பார்க்க போறது சமூக பிரிவு என்ற வகையில அது எப்படி கல்வி ரீதியான செயற்பாடு இருக்கின்றதை நாங்க அரசியல்ல அரசியல் என்ற விஷயத்தை கல்வி ரீதியாக எப்படி அதில் செயற்பாடு இருக்கும் சமூக பிரிவு மன்றத்துல நாங்க அதை கொஞ்சம் விவரணமாக பார்க்க வேண்டியிருக்கு. சரியா? ஒரு நிமிஷம் இருங்க. இப்போதான் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்கள் பார்க்காங்க ஜூம் பேக்கேஜ் முடியலைன்றதுல. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. ரைட். அடுத்தது வந்துக்கிட்டு அப்ப சமூக பிரிவு என்ற வகையில நாங்க என்ன அடிப்படையில் விளங்கிக் கொள்ளலாம். அப்ப அதுல சொல்றாங்க வந்துட்டு அரசியல் என்பது அரசாங்கம் நிர்வாகம் போன்ற துறைகளுக்கு மட்டுப்படுத்தப்படாமல் அதற்கு வெளியில் சமூக பிரஜைகளுக்கு இடையிலும் காணப்படும் நடைமுறை என்பதை இதன் பொருளாகும். அதாவது இப்ப பாருங்க, இப்ப அரசு என்ற விஷயம், இந்த பொதுவாக வந்துட்டு அரசியல் என்ற விஷயத்தை எடுப்போமே. அரசியல் என்ற விஷயத்த நாங்க பொதுவா சமூகங்களுக்கு இடையில மத்தியில பார்த்தோம்டா எந்த அளவில தொடர்பு இருக்கும்ன்றதை பார்க்கின்ற போது அது இப்ப சாதாரணமாக ஆரம்பத்தில இருந்து ஒரு இறுதி வரையான ஒரு முடிவை கொடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா, இப்ப உதாரணமா அரசியல் ரீதியாக நாங்க ஒரு சமூக மக்கள் என்ன, இப்ப நாங்க அரசியலோட எப்படி அந்த நோக்கி இருக்குமென்று பாருங்க. அதாவது நான் ஒரு உதாரணம் ஒன்று நேற்றைய வகுப்பில் சொன்னேன். அதாவது நாங்க காலையில வந்துட்டு பாடசாலை போகின்ற ஒரு செயற்பாடு, காலையில எழும்பி பாடசாலை போகின்ற செயற்பாடிலிருந்து நாங்க இரவு தூங்க போவோம். அதாவது தூங்கி எழுந்ததிலிருந்து திரும்ப தூங்க போகும் வரைக்கும் உள்ள செயற்பாடு அனைத்துமே அரசியலோட தொடர்பட்ட ஒரு செயற்பாடா தான் இருக்கும். அப்ப யாரோட அது தொடர்பட்டிருக்கு? சமூக பிரஜையான மக்களோடனே. அப்ப அதே செயற்பாட தான் இங்கேயும் சொல்லலாம். எப்படின்னா, அரசியல் என்ற விஷயம் வந்துகிட்டு, அதாவது அரசு அறிக்கலாம், அரசாங்கம் அறிக்கலாம், அரசு நிர்வாகம் போன்ற துறைகளாக இருக்கலாம். அதுல மட்டுப்படுத்தப்படாமல் அதுக்கு வெளியில் உள்ள சமூக பிரஜைகளுக்கு இடையில் காணப்படும் நடைமுறை என்பதன் பொருள். அப்ப அரசு
அரசாங்கம் அரசு நிர்வாகம். ஏன் நாங்க இதோட தொடர்பு இல்லைன்னு பார்த்தா இதுல தொடர்புகள் வந்துட்டு இப்ப அது நேரடி தொடர்பா இருக்காது. அது ஒரு மறைமுக தொடர்பு. அப்ப நாளாந்த செயற்பாடு என்பது அரசியலோட இருக்கின்றது வந்துட்டு நாங்க நேரடியா அரசோட தொடர்புபடவும்டா இல்லை. அது மறைமுக தொடர்பாக இருக்கத்தால தான் நாங்க அத சொல்றது என்னன்னா, அந்த மறைமுகமாக இருக்கின்ற பகுதிகள் வந்துட்டு அரச பகுதி, அரசு நிர்வாக பகுதி, அதேபோல அரசாங்க பகுதி. அப்ப இதெல்லாம் வந்துகிட்டு எங்கள்ட்ட நேரடியா வந்துட்டு ஒரு சேவையையோ, நாங்க அதுகிட்ட இருந்து சில சேவைகள பெறுவதோ இல்ல என்ன. அப்ப எல்லாம் மறைமுகமாக நடக்கின்ற ஒரு அரசியல்ல பகுதி. ஆனா, மேலதிகமா சொல்லலாம் நாங்க எப்படின்னா, இதுக்கு வெளியில நான் சொல்ற செயற்பாடு 3 நாங்க நிறுவனங்கள் சொன்னோமேனே, அரசு, அரசாங்க, அரசு நிர்வாகம். இந்த செயற்பாட்டுக்கு வெளியில பார்க்கின்ற போது, சமூக பிரஜைகளுக்கு இடையிலே காணப்படும் நடைமுறை என்பதே அரசு. அப்ப இந்த 3 செயற்பாடுக்கு வெளியில நடக்க சமூக பிரயோகம் என்றா, அத சொல்றது எப்படின்னா, சமூகத்துக்கு மத்தியில நடக்கின்ற ஒரு அரச மயமாக்கல்ன்னு சொல்லலாம். இப்ப பொதுவா பாருங்க, உதாரணத்துக்கு சொல்லுங்க. அ நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். இப்ப நான் சொன்ன இந்த அரசு, அரசாங்கம், அரசு நிர்வாகம் இந்த 3 விடயத்த சொன்னேனே, இதுக்கு வெளியில சமூக பிரஜை, அதாவது இந்த பிரஜை வந்துகிட்டு இந்த 3யும் தவிர்ந்து பிரஜைகள் வெளியில என்ன செயற்பாட்டில இந்த அரசியலோட இருக்காங்கன்றத சொல்லுங்க அப்போ. தெரிஞ்சவங்க. உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்? பாப்போம். ரைட். இப்ப நாங்க சொல்லலாம் வந்துகிட்டு, வெளியில இருக்க செயற்பாடாக இப்ப ஒரு எலெக்ஷன் வந்துட்டுனே, ஒரு எலெக்ஷன் காலங்கள்ல நாங்க வந்துகிட்டு தேர்தல்ன்னு சொல்லுவோமேனே, அத தமிழ்ல தேர்தல்ன்னு சொல்லுவோம். இந்த தேர்தல் காலங்கள்ல இதுல நாங்க என்ன செய்றோம்? எங்கட அரசியல் ரீதியான அபிலாஷைகள, அதாவது எங்களுக்கு யாருக்கு வோட் போடணும்ன்ற விருப்பு வெறுப்பு இருக்கும். அதேபோல எங்கட அரசியல் ரீதியான சில கருத்துக்கள், எங்களுக்கு என்ன தேவை என்ற விஷயம். இப்ப இதுக்காகத்தான் வெளியில இந்த செயற்பாடாக சொல்றது, தேர்தல் நேரங்கள்ல ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு பகுதி. அப்ப இந்த தேர்தல் வந்தா நாங்க என்ன செய்வோம்? எங்கட பிரதேச சபையோ, அல்லது எங்கட மாவட்ட ரீதியாகவோ, அல்லது மாகாண ரீதியாகவோ, அல்லது நாடு ரீதியாகவோ நாங்க என்ன செய்வோம்? எலெக்ஷன் நடக்கும் என்ன? அப்ப இதுக்கு நாங்க ஒரு தலைமைத்துவத்த தேர்ந்தெடுக்கின்ற ஒரு பகுதி, ஒரு ஆட்சி தலைமைத்துவத்த தேர்ந்தெடுக்கின்ற ஒரு பகுதி தான் நான் சொல்றதுக்கு வெளியில நடக்கின்ற ஒரு அரசியல் ஏற்பாடு. அப்ப இது முதலாவதாக நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சரியா? அதேபோல அ அதுக்கு உதாரணமான சில விடயங்களை நாங்க விவரிச்சு சொல்லலாமென்றா, அரசியல் கட்சி உறுப்பினர்களாக சேர்ந்து அரசியலில் ஈடுபாடுகள். அப்ப நாங்களும் இப்ப அரசியல் கட்சி ஒன்று இருக்கு. உதாரணமாக ஒரு நாங்க சொல்லலாம் ஒரு ஃபேமஸான கட்சி ஒன்றை சொல்லுவோமே. இப்ப எங்கட நாட்டின் தலைவர கட்சி சொல்லுவோம். தேசிய மக்கள் சக்தியா? அ தேசிய ஐக்கிய தேசிய மக்கள் சக்தி என்ன? இன்னைக்கு அந்த கட்சியோட பேரு ரைட். இப்ப அந்த கட்சிய நாங்க எடுத்துக்கிட்டோம்டா, அ அவருடைய கட்சி வந்துகிட்டு ஒரு நாடு தழுவிய ரீதியில எல்லாராலயும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சி என்ன? இப்ப நாங்க எல்லாரும் இப்ப உதாரணமாக பொதுவா நாங்க சொல்லலும் நாங்க ஒரு எலெக்ஷன் வரக்குள்ள இப்ப அவருடைய ஆட்சி உண்மையா நாங்க எல்லாரும் பாராட்டுவோம். நிறைய விஷயங்கள், நிறைய திட்டங்கள். இப்ப முந்த நாளும் வந்துகிட்டு போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு திட்டத்த கொண்டு வந்திருக்காரு. அப்ப இந்த திட்டங்கள் எல்லாம் ஒரு எல்லா ஜனாதிபதி இதுக்கு முதல் உள்ளவங்க சரியா இத மும்முரமா செயற்படுத்தல. ஆனா இவருடைய இந்த ஆட்சியில நிறைய விஷயங்கள், நல்ல திட்டங்கள் நடக்குதுன்னு. அப்ப இந்த கட்சிய நாங்க பொதுவாக சொல்லலாம் எப்படி என்றா, அதாவது இதுல நாங்க ஒரு உறுப்பினராக, அதாவது இந்த கட்சியை நாங்க தொடர்ந்து பேணுங்க ஏற்றுக்கொள்றோம்டா, நாங்களும் போய் என்ன செய்யலாம்டா, எங்களையும் ஒரு உறுப்பினராக, ஒரு அங்கத்தவராக உங்களோட கட்சியில சேர்த்துக் கொள்ளுங்க. நாங்க இனி உங்களோட கட்சி தான் ஆதரவு. 2 என்ன செய்றோம் நாங்க கட்சியில ஒரு உறுப்பினரா செயற்பட்டு, அந்த கட்சியை என்ன செய்றோம் கூட சேர்ந்து வழி நடாத்துற ஒரு தன்மை உண்டு. இது அரசியல் ரீதியான ஒரு செயற்பாடு. ஆனா நான் சொல்ற இந்த அரசு, அரசாங்கம், அரசு நிர்வாகம் போன்ற செயற்பாட்டுக்கு வெளியில இருந்து மக்கள் என்ன பிரஜைகள் செய்கின்ற ஒரு செயற்பாடாக இருக்கு. சரியா? இப்ப அதத்தான் சொல்றாங்க. அதேபோல இன்னும் சில உதாரணங்களையும் நாங்க சொல்லிக் கொண்டு போகலாம். உதாரணத்துக்கு இப்ப எலெக்ஷன் நேரங்கள்ல கூட்டங்கள் நடக்குது, ஊர்வலங்கள் நடக்குது. அதேபோல இந்த கூட்டங்கள், ஊர்வலங்கள் ஏனைய கட்சிக்கு எதிராக சில எதிர்ப்பு நடவடிக்கைகளை நாங்க செய்வோம். வேலை நிறுத்தங்கள் மற்றும் போராட்டங்கள் என்பவற்றின் நோக்கங்களை அடிப்படையாகக் கொண்ட சில அரசியல் ரீதியான விடயங்களை செய்வோம். இதெல்லாம் எதற்காக நாங்க செய்றோம்? எங்கட நோக்கம் வந்துட்டு நாங்க ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சிய வெற்றி பெற வைக்கிறதுக்குன்னு. அப்ப அந்த கட்சி தலைமைத்துவத்த கொண்டு வாரதுக்கு. அப்ப இந்த நோக்கு இதுல என்ன செய்யுது? கட்டாயமா பார்க்கப்படுது. அதேபோல இன்னும் சில விஷயங்கள் சமூகத்தில வந்துட்டு அரசியல் ரீதியாக சமூக பிரயோகம் என்ற வகையில இடம்பெற விஷயத்த சொல்லலும். அதாவது அ ஆட்சியாளர்கள் மற்றும் தொழில் அரசியல்வாதிகள் மட்டுமன்றி, பிரஜைகளும் அரசியலில் ஈடுபடுங்க. பிரஜைகள் அரசியலில் பங்கு பற்றி புரதான காலங்களில் இடம்பெற்றுள்ளது. அப்ப
இப்ப நாங்க என்ன சொல்ற விஷயம் வந்துகிட்டு பொதுவா சாதாரணமாக இப்ப நடைமுறையில நடக்கின்ற ஒரு அரசியல் செயற்பாடு தான் இது என்ன அதாவது சமூகத்தில் நடக்கின்ற ஒரு அரசியல் செயற்பாடு. ஆனா இப்ப பாருங்க இன்னும் ஒரு விடயம் ஒன்று இருக்கு எப்படின்னா ஆட்சியாளர்கள் மற்றும் தொழில் அரசியல்வாதிகள் மட்டுமன்றி பிரஜைகளும் அரசியல்ல பங்கு பற்றலாம். இப்ப நாங்க பார்க்கோம் என்ன அரசியலை பொறுத்த அளவிலே ஆரம்ப காலங்கள்ல வந்துகிட்டு பொதுவாக மன்னர்கள்ல இருந்து மன்னர் பரம்பரை தான் தொடர்ந்து என்ன செய்யும் ஆட்சிக்கு வரும். ஆனா அது சம்பந்தமாக இந்த கிரேக்க நாகரிகத்துல வந்துட்டு எப்படி அந்த நேரத்துல ஆட்சி முறை இருந்துக்காம மக்கள் நேரடியாகவே அரசியல பங்கு பற்ற வாய்ப்பு இருந்துச்சு. அப்ப அது எப்படி யாரு வேணுமென்றாலும் அரசியல போய் ஈடுபட்டு செயற்பாடு செய்யலாம். அப்ப அந்த நேரங்கள் வந்துட்டு இந்த மன்னர் மாதிரி ஒரு நாட்டை கையாளக்கூடிய ஒரு ஆட்சித்துவம் இல்ல. அப்ப கிரேக்கத்துல வந்துட்டு சின்ன சின்ன நகரங்களை கைப்பற்றக்கூடிய நகர அரசு தான் இருந்துச்சு. அப்ப சின்ன சின்ன பிரதேசங்கள் அந்த பிரதேசங்களை ஆட்சி செய்யறதுக்கு ஒரு பலமான ஒரு இது ஒன்று தேவையில்லை. பொதுமகனுமே என்ன செய்யலாம் நல்ல அறிவு அரசியல் அந்த இதுகள் இருந்தா அவரும் போய் ஆட்சி செய்யலாம். அப்ப மக்கள் ஆட்சி முறை நேரடி ஆட்சி முறை மக்கள் ஆட்சி முறை உண்டு ஆரம்ப காலத்துல பிரஜைகள் ஆட்சி முறை உண்டு இருந்துச்சு. அதாவது கிரேக்கத்துல இருந்தா சொல்றாங்க. ஆனா இப்ப பாருங்க இந்த நான் என்ன சொல்றேமே அதாவது ஆட்சியாளர்கள் தொழிலாளர்கள் இப்ப இவங்கெல்லாம் எப்படின்னா அந்த ஆட்சியாளர் தொழிலாளர் பரம்பரை பரம்பரையாக என்ன செய்யற தொடர்ந்து அவங்க எல்லாம் ஆட்சிக்கு வாரவங்க சரியா. அப்ப அப்படியானவங்களுக்கு வாய்ப்பு தொடர்ந்து அவங்க தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறேன். அப்படியான ஆட்களை மட்டும் தொடர்ந்து வராம இன்னும் ஒரு கருத்தை சொல்லலாம் எப்படி என்றா புது சில விடயங்களை கொண்ட சில திறமை வாய்ந்த சில என்ன அரசியலை கற்ற சில பிரஜைகள் இருப்பாங்க என்ன. அப்ப பிரஜைகளுக்கும் இதுல ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் என்று கருதி என்ன செய்யறோம்டா நாங்க இந்த அரசியல் சமூக பிரிவு என்ற வகையில சொல்லலாம். அப்ப நாங்க பொதுவா சொல்லலாம் வளமையாக அரசியல்ல கட்சியில அரசியல்ல ஒரு தலைமைத்துவத்தை கொண்டு வர விஷயம். அதே போல பிரஜைகள் தனிப்பட்ட பிரஜைகள் அரசியல் அபிலாசைகளை கொண்ட தனிப்பட்ட பிரஜைகள் அதே போல நல்ல அரசியலை நல்ல படித்து நிபுணத்துவம் பெற்றவர்கள் இவர்களையும் நாங்க ஒரு பிரஜை என்ற அடிப்படையில் கொண்டு வரலாம். சரி அப்படியான அப்ப அவங்களும் அரசியலில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை வழங்குறது இது ஒரு செயற்பாடை சொல்லலாம். அதே போல பிரஜைகள் அரசியல் பங்கு பற்றல் என்பதற்கு அரசியல் எனக்கு விசேட இடம் கிடைத்தது. அப்ப ஆரம்ப காலத்துல பிரஜைகள் வந்துட்டு அரசியல பங்கு பற்றுறதுக்கு ஒரு விசேட இடம் என்னண்டா அரசியல பங்கு பற்றுறா இப்ப அதுக்கும் ஒரு வயது எல்லை ஒன்று இருக்கு. இப்ப உதாரணமாக ஆரம்ப காலம் இருந்து இன்று வரைக்கும் பாருங்க ஒரு குறிப்பிட்ட வயதெல்லை வந்தது போது அந்த அரசியல் என்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் ஒரு ஈடுபாடும் வரும். இப்ப நீங்க படிக்கின்ற மாணவர்கள் இப்ப உங்களுக்கு அரசியல் ஒரு ஈடுபாடு வார வயது வந்துட்டு 18 அதான் சொல்றாங்க அந்த வாக்குரிமை வயது வந்து. அப்ப வாக்குரிமை என்ற வயது ஒன்று உங்களுக்கு வந்தா அது 18 வயதை பூர்த்தி அடைந்தாலும் அந்த வாக்குரிமை என்ற விஷயம் இருக்கு. அப்ப அந்த 18 வயது பூர்த்தி அடைஞ்சோன்னா அந்த வாக்குரிமை என்றது முதலாவது வாக்குரிமை உங்களுக்கு கிடைக்கும். அப்ப முதலாவது நீங்க அரசியல் அனுபவம் வந்துட்டு முதலாவது ஓட் போடக்கூடாது உங்களுக்கு விளங்கும். அது பிறகு இருந்தா நீங்க ஒரு அரசியல் பிரதியாக மாறுவீங்க. ஏன் நீங்க இதுக்கு முதல் வந்துட்டு சிறுவர்கள் என்ற அந்த பட்டியல் இருந்தீங்க. அதாவது அரசியல் என்ற சும்மா படிப்பில கல்வி ரீதியாக நீங்க நோக்கி இருக்கலாம் ஒழிச்சு மற்றும்படி அதுல உள்வாங்கி போயில்ல. ஆனா நீங்க உள்வாங்க போற வயதில் வந்துட்டு 18. இதே மாதிரி ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட வயதெல்லையிலிருந்து இந்த அரசியல்ல பிரஜைகள் என்ற ஒரு வயதெல்லை இருந்துச்சு. அப்ப அந்த செயற்பாடுகள் ஆரம்ப காலத்திலிருந்து பிரஜைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாகத்தான் ஆரம்ப காலம் இருந்து இன்று வரைக்கும் இந்த அரசின் முக்கியத்துவத்துல பிரஜைகளை பற்றி தான் சொல்லப்படுது. அதிலேயும் அரிஸ்டோட்டில் தனது அரசியல் த பொலிட்டிக்ஸ் என்ற நூலை சொல்லியிருக்கார் அப்படின்னா அதாவது பிரஜைகள் அதாவது பிரஜைகள் என்றாரு அந்த அரசியல்ல ஈடுபடக்கூடிய மனிதர்கள் இருக்கின்ற ஒரு முக்கிய அங்கத்துவம் பெற்றவர்கள். அவங்க வந்துட்டு பொதுவா வந்துட்டு ஒரு அந்தஸ்து அவங்களுக்கு அந்தஸ்து கொடுக்கும். எப்படி அந்தஸ்துண்டா பிரஜை என்ற அந்தஸ்து அதாவது சமூகத்தில் இருக்கின்ற அந்த வயதில்லை மடஞ்சொன்ன அவங்க இருக்கிற எல்லாருடையும் கொஞ்சம் அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. அரசியல் இந்த லெவலுக்கு போறதால அவங்களுக்கு கொடுக்கப்பட அந்தஸ்து அந்த பிரஜை என்றது. அப்ப அதை சொல்றாங்க பிரஜைகள் செயற்பாட்டு பிரஜைகள். அப்ப அவர் கொடுத்த அந்த வரைவிலக்கணம் என்னன்னா பிரஜைகள் செயற்பாட்டு பிரஜைகள். அந்த பிரஜைகள் தான் என்ன செய்யறாங்களாம் திரும்பவும் அவங்களுக்குள்ள இந்த ஒரு ஆளை செயற்பட வைக்காங்க. இப்ப பார்லிமெண்ட்டுக்கு ஒரு ஆள் போறார். யாரு போறார் பார்லிமெண்ட்டுக்கு? ரைட். அதான் உங்களுக்கு ஒரு குழப்பம் மாதிரி என்ன. அப்ப அந்த பார்லிமெண்ட்டுக்கு போறவர் வந்துகிட்டு நீங்க யோசிக்கலாம் அவர் நம்மளை போல ஒரு மனிதன் தானே. அவர் ஏற்கனவே வந்துட்டு ஒரு வேற ஊர்லயோ வேற நாட்டிலோ வந்து ஒரு தலைவரோ இது அப்படியான ஒரு ஆள் இல்லை. எங்களுக்குள்ள இருக்கின்ற பிரஜையில கொஞ்சம் நல்ல அரசியல் அனுபவம் பெற்ற ஒரு ஆள் இல்லது ஏற்கனவே அரசியல கொஞ்சம் ஈடுபாடு காட்டினவர் இல்ல ஏற்கனவே ஒரு தலைவராக இருந்தவர் தான் நாங்க திரும்ப பிரஜையாக மாற்றும். ஆனா இந்த அரசியல் ஈடுபாடு வந்து புதியவர்களையும் கொண்டு வரலாம்
பழையவர்களையும் கொண்டு வரலாம் என்ன. அப்ப அந்த செயற்பாடை தான் சொல்றாங்க. அரிஸ்டோட்டிலும் ஒரு கருத்தை சொன்னார் எப்படின்னா, ஆரம்ப காலம் தொட்டு இன்று வரைக்கும் பிரஜைகளை பற்றி சொல்லக்கூடிய பிரஜைகள் செயற்பாடு பிரஜைகள் பிரஜைகள் வந்துகிட்டு இந்த அரசியல் ரீதியான செயற்பாட்டை மீண்டும் அந்த பிரஜைகள் தானே செய்யறாங்க செயற்படுத்துறாங்க என்ற கருத்தையும் தெளிவுபட. அப்ப இந்த அடிப்படையில நாங்க அரசியல் வந்துகிட்டு கற்கை ரீதியா பார்க்கின்ற இரண்டு விடயம். ஒன்று அரசு அரச நிர்வாகம் ஆட்சி முறை பற்றிய ஒரு அடிப்படை ரீதியாக விளங்கிக் கொள்ற விஷயம் உண்டு. அதே போல இரண்டாவது விடயம் வந்துகிட்டு இந்த அரசுக்கும் பிரஜைக்கும் இடையிலான தொடர்பு பற்றி சமூக பிரயோகம் என்ற வகையில விளங்கிக் கொள்றது. இது ரெண்டு தான் கற்கை ரீதியான விடயம். சரியா? நடைமுறை ரீதியான அரசியல் சார்ந்த நடைமுறை ரீதியான பகுதியான நாங்க நேற்று பார்த்தோம். பொதுவா சொல்றது, அதாவது தேசத்தை ஆட்சி செய்தல் என்ற ஒரு சின்ன ஒரு கருத்தை சொல்லிட்டு வாரதுதான் இந்த நடைமுறை ரீதியான பகுதி. இப்ப இந்த அடிப்படையில நாங்க அரசியல் என்ற விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு. சரியா? அடுத்த நாங்க பார்க்க போறது தலைப்பு தான் வந்துட்டு அரசியலுக்கும் அரசறிவியலுக்கும் இடையிலான தொடர்புகளை விளங்கிக் கொள்ள. ரைட். இப்ப அரசியலுக்கும் அரசறிவியலுக்கும் இடையிலான தொடர்புகளை விளங்கிக் கொள்ள. இப்ப சொல்லுங்க பாப்போம். இப்ப பொதுவா நாங்க வந்துகிட்டு அரசியலுக்கும் அரசறிவியலுக்கும் இடையிலான தொடர்பு என்று சொல்றாங்களே, இது எப்படி நாங்க அரசியலுக்கும் அரசறிவியலுக்கும் இடையிலான தொடர்பை விளங்கிக் கொள்ளலும்? எப்படி நாங்க விளங்கிடும் பாப்போம். அரசியலுக்கும் அரசறிவியலுக்கும் இடையிலான தொடர்புகளை விளங்கிக் கொள்ளல். அப்ப எப்படி இதை விளங்கிக் கொள்ளலும்? சும்மா பொதுவா நாங்க இப்ப இது அரசியல் என்ன, இது அரசறிவியல் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அரசியல் அரசறிவியல் இது ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு கொண்டு இருக்கான். அது எப்படி நாங்க அதை விளங்கிக் கொள்ளலும்? ஏன் அரசியலையும் அரசறிவியலையும் நாங்க தொடர்படுத்தி பார்க்கிறோம்? இப்ப தனி அரசியலை மட்டும் பார்க்கலாம் தானே, இல்லாட்டி தனி அரசறிவியலை மட்டும் பார்க்கலாம் தானே. அப்ப ஏன் ரெண்டு சேர்த்த மாதிரி நாங்க முதலாவது யூனிட்ல பார்க்க வேண்டியிருக்கு என்று உங்களுக்கு குழப்பம் பெறலாம் என்ன. இப்ப ரெண்டு விஷயம் முக்கியத்துவம் தான். ஏன் இந்த அரசியல் என்ற விஷயம் வந்ததால இந்த அரசறிவியல் என்ற விஷயம் வந்தது. அப்ப அதான் முக்கியத்துவம், முதல்ல அதை விளங்கணும். இப்ப அரசியல் என்ற விஷயம் இல்லாட்டி இந்த அரசறிவியல் என்ற விஷயம் வந்துருக்காது. இப்ப ஆரம்பம் வந்துட்டு அரசியல், அதுல ஒரு பிரதிபலிப்பு தான் அரசறிவியல். அப்ப அப்படி இருக்கக்குள்ள நாங்க ரெண்டையும் சேர்த்தானே செய்யணும், இடையில தொடர்பை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ன. அப்ப அந்த அடிப்படையில இரண்டுக்கும் இடையிலான பின்வரும் இரு வழிகளில் அது தொடர்புகளை பார்க்கலாம். ரெண்டு தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பை கொண்டுதான் நாங்க இத இடையிலான விஷயத்தை விளங்கலும். அதுல முதலாவது தொடர்பு விளங்க அரசியலை செய்தல், அதே போல அரசியலை கற்றல். விளங்கிட்டா பாருங்க. அந்த தொடர்பு என்னண்டா அரசியலை செய்தல், அரசியலை கற்றல். அப்ப அரசியலை செய்தல் அரசியலை கற்றல்னு சொல்றாங்களா, அதான் அரசியலை செய்தல் அரசியலை கற்றல். அப்ப அரசியல் எப்படி செய்யுது, அரசியலை எப்படி கற்க? நீங்களும் பேசணும் பிள்ளைகள், சொல்லுங்க எப்படி பாப்போம். கிடைக்கிட பேசினாதான் டிஸ்கஸ் பண்ணினாதான் உங்களுக்குள்ள இருக்கின்ற நாலேஜும் நீங்க சரியோ புலையோ சொல்லக்குள்ளதான் உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரும். ஒரு ஆள் சொல்லுங்க, அரசியலை செய்தல் என்றால் என்ன பாப்போம். அரசியலை செய்தல் என்றால் என்ன சொல்லுங்க. அதாவது நடைமுறை ரீதியா நம்ம வாழ்க்கையில் அரசியலை செய்யறது. நடைமுறை ரீதியா அரசியலை செய்கிறது அவர் கருத்தை சொன்னா, அத வாழ்க்கையில நடைமுறை ரீதியான சில விடயங்களை அரசியலை செய்கிறது. ரைட். அப்ப அரசியலை கற்றலண்டா என்ன? இன்னொரு ஆள் சொல்லுங்க பாப்போம், அரசியலை கற்றலண்டா. பாப்போம். இப்ப பொதுவா இப்ப அரசியலை நடைமுறை ரீதியாக ஒரு விஷயத்தை செய்யறது என்ன, நாளாந்த வாழ்க்கையில செய்யறது நடைமுறை ரீதியா. அரசியலை கற்றல் என்பதும் அதே மாதிரி தான் பெறப்போகுது. அப்ப அரசியலை
கற்றல் என்ற விஷயம் வந்துக்கிட்டு அது என்ன ஒரு கற்கை ரீதியாக அரசியலை பார்க்கிறது. அது எப்படி இருக்கும் அரசியலை ஒரு முறையாக அப்ப கற்கை எனக்கு கல்வி திட்டங்கள் வந்துக்கிட்டு இப்ப உதாரணமா பாருங்க. இப்ப நாங்க ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ண போனோம்னா முதலாவது யூனிட் அங்க வேறையா இங்க வேறையா அவடத்த வேறையா அப்படி இருக்குமா இல்ல. இப்ப அரசியலை கற்றல் என்ற செய்தி பகுதிக்குள்ள வரக்குள்ள அது ஒரு முறையா துவக்கப்பட்டிருக்குமே. முதலாவது நாங்க என்னத்தை படிக்குது அரசியல, ரெண்டாவது என்ன விஷயத்த படிக்குது, மூணாவது படிக்குது, நாலாவது அப்ப கடைசியில் என்ன பகுதியை படிக்குது, இப்படி அந்த ஓர்டராக முறையா துவக்கப்பட்டிருக்குமே. அப்ப அந்த செயற்பாட்டை தான் சொல்றது அரசியலை கற்கை ரீதியா கற்றல். அப்ப அரசியலை ஒரு முறையான கற்கையாக கற்றது. அப்ப அரசியலை செய்தல் என்பது ஒரு செயற்பாடு ரீதியாக உதாரணமாக இந்த நறுகி இது மாக்குறேன்னு இதை நான் என்ன செய்யறேன் இவ்வளத்தை வைக்கிறேன் வச்சா இது ஒரு செயல் என்ன. அதே போல அரசியலை செய்யற விஷயத்த இப்ப அரசியலை வந்துக்கிட்டு நீங்க இப்ப உதாரணமாக உங்களோட கண்ணால நீங்க என்ன செய்றீங்க ஒரு செயல் ஒன்று செய்ய போறோம் அரசியல் செயலண்டா. இப்ப ஒரு ஆள் வந்துகிட்டு என்ன எலெக்ஷன் ஒன்று நடக்குது, அதுல ஒரு ஆள் என்ன செய்யற வெற்றியை விட்டுட்டார். அப்ப அவருக்கு வந்துக்கிட்டு நாங்க ஒரு பதவி பிரமாணம் இப்படி கையால கொடுக்கோம். சரியா, இதை நாங்க கண்ணால பார்க்கலுமா இல்லையா, செய்யற வேலையை கண்ணால பார்க்கணும். இது ஒரு செயல் மாறி இருக்கிறதால கண்ணால பார்க்கும். ஆனா சில விஷயத்துக்களை கண்ணால பார்க்க இயலாது, என்ன மறைமுகமான சில பகுதிகளும் இருக்கும். சரியா, அப்ப அரசுல மறைமுக பகுதிகளை தான் சொல்ற அந்த பகுதிகளை கற்றல் செயற்பாடு மூலம் தான் நாங்க சில பகுதிகளை அறிய முடியும். சில பகுதிகளை கண்ணாலே நாங்க செய்யற வேலைகளை பொறுத்து அவங்க செய்யற விடயங்களை கண்ணால பார்க்கக்கூடிய அவர் செய்யற ரைட், அவர் ஒரு அரசியல் வேலை ஒன்று செய்யறார், இவர் ஒரு அரசியல் வேலை செய்யறாரு கண்ணால பார்த்து அறியக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான். அப்ப இது வந்துட்டு ஒரு நடைமுறை பகுதியாக இருக்கும், இது கற்கை ரீதியான ஒரு பகுதியாக இருக்கும். சரியா, ரைட். அப்ப அதை நாங்க முதல் விளங்கிக் கொள்வோம். முதலாவது அரசியல் செய்தல் என்ற விஷயத்துக்கு வருவோம். அப்ப அரசியல் செய்தல் என்பது அதுக்கு சில சில முக்கியமான சில விடயங்களை சொல்றாங்க. ஒன்று அரசியல் செய்தல் என்பது பொருள். அப்ப அரசியல் என்ற விஷயத்துக்கு வந்தோம்னா முதலாவது வந்துட்டு அரசியலை செய்கிறது. இப்ப நீங்க கொஞ்சம் இருங்களா வாங்க முடியட்டும். ரைட். அப்ப இதுல பார்க்க நாங்க அரசியல் செய்தல் என்பதன் பொருள் வந்துகிட்டு பொதுவா நாங்க ஒரு விஷயத்தை நான் இப்போ காட்டின உதாரணங்கள் தான், ஒரு விடயத்தை கண்ணால பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறது. சரியா, அப்ப அது அரசியலையும் அப்படி செய்யலாம். அதே போல இப்ப நீங்க யோசிக்கலாம், இப்ப அரசியலை செய்தல் என்று போட்டு அதுக்கும் திரும்ப வந்து அரசியலை செய்தல் என்று சொல்லியிருக்காங்களே, எல்லாமே ஒரே விஷயத்த திரும்ப கொஞ்சம் விளக்குப்படுத்தி சொல்றாங்க. அரசியலை செய்கிறது அதாவது நடைமுறை ரீதியா செய்கிற விஷயம். அதே போல அரசாங்க அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துறது. அப்ப இந்த அரசாங்க அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துறது வந்துட்டு அரசியல் செய்தல் கொண்ட ஒரு விஷயத்துக்குள்ள வருது. அது எப்படி அரசாங்க அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துறதுண்டா, அதாவது இப்ப உதாரணமா நீங்க பார்க்கல வந்துக்கிட்டு எங்கட பாராளுமன்றம் இன்னைக்கு அந்த பாராளுமன்றத்துல நடக்கின்ற சில விடயங்களை நீங்க கண்ணால பார்க்கீங்களா இல்லையா. அதாவது இப்ப உதாரணமாக இன்றைக்கு எங்கட பாராளுமன்றத்துல ஒரு அமர்வு வர போகுது, அதாவது பாராளுமன்றம் கூட போகுதுண்டா, கூடி ஒரு ஒரு வர்த்தமானி அறிவிப்போ இல்லை ஏதாவது பாராளுமன்றம் சார்ந்த சில விடயங்களுக்கா கூடுனாங்களோ என்றா அப்ப அது நாங்க நேரடியாக டெலிகாஸ்ட் பண்ணி அங்க என்ன நடக்கின்றதை பார்க்குமே. அப்ப இதை சொல்றது வந்துட்டு இது அரசாங்க அதிகாரத்தில உள்ள விடயங்களை நாங்க நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு பகுதியை நாங்க கட்டால பார்க்கின்ற ஒரு விஷயம். இதையும் அரசியலை செய்கிறது. அதே போல தேர்தலில் பங்கேற்றல், இதையும் நாங்க அரசியல் செய்கிற விடயமா பார்க்கல. எப்படின்னா தேர்தல் காலங்கள் வருகின்ற போது நீங்க தேர்தலில் என்ன செய்றீங்க, நீங்க ஒரு அரசியல்வாதியான நீங்களும் பங்கேற்பீர்கள், அல்லது நீங்க அந்த கட்சியில் ஒரு உறுப்பினரான நீங்க பங்கு பற்றுவீர்கள். அதேபோல் தேர்தல் காலங்களில் உள்ள விடயங்களை செயற்பாடுகளை ஓடி ஆடி ஓடி செய்கிற விஷயம். அப்ப இதெல்லாம் வந்துட்டு அரசியலை செய்கின்ற ஒரு பகுதியாக இருக்கும். அதே போல அரசியலை செயற்பாடுகள்ல பங்கு பற்று. அப்ப பொதுவாக அரசியல் என்னென்ன செயற்பாடு அதுகள்ல பங்கு பற்றுது. அதே போல போராட்டம் மற்றும் எதிர்ப்பு இயக்கங்கள். இப்ப போராட்டம் எதிர்ப்பு பண்ணக்குள்ள இப்ப அரசாங்கம் வந்துகிட்டு ஒரு பிள்ளையான ஒரு அரசாங்கம் இருந்தா, உதாரணமாக நாங்க பார்க்கலும் அண்மை காலங்களை வந்துகிட்டு எங்கட இந்த அரசாங்கத்துக்கும் முன்னுள்ள அரசாங்கம் அதுக்கு முதல் இருந்தது. அதாவது இதுக்கு முதல் வந்து ரணில் அரசாங்கம் இருந்து அது அவர் அரசாங்கம் வந்துட்டு இன்னொருத்தருட மாறி எடுத்தாருன்னு அது கோட்டாபேட அரசாங்கம். அப்ப அந்த கோட்டாபேட அரசாங்கத்துல வந்துகிட்டு நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்க ஒரு சின்ன ஆக்களை தான் இருப்பீங்க பெரும்பாலும் அந்த நேரங்கள் ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல் அப்ப கடும் பிரச்சனை எங்க நாட்டுல பெட்ரோல் பிரச்சனை அந்த பிரச்சனை போய் கொண்டிருந்தீங்க. இப்ப மக்கள் என்ன செஞ்சாங்க, இவருக்கு எதிராக இந்த அரசாங்கத்துக்கு எதிராக வீதியில் இறங்கி போராட்டம் சில எதிர்ப்பு இயக்கங்களை எல்லாம் உருவாக்கி என்ன செஞ்சாங்க, ஒரு வெற்றியை கொண்டு வந்தாங்களா இல்லையா, இந்த ஆட்சியை முழுமையா மாற்றினாங்க. அப்ப இந்த செயற்பாடு வந்துட்டு ஒரு அரசியல் ரீதியாக நடக்கின்ற ஒரு செயற்பாடு தான் இது. அப்ப இவ்வாறான விடயங்களை கொண்டு நாங்க அரசியல் செய்தல் என்றதை
நாங்க விளங்கிக் கொள்ளும். அதே போல இது தொடர்பாக அரசியலை நாங்க முடிவா சொல்லலாம். இது தொடர்பாக நான் சொல்ற அரசியல் செய்தல் என்பது அரசியல் செய்யும் பிரஜைகள் தொழிற்சார் அரசியல் செய்வோருக்கும் தொடர்பாக கல்விசார் அறிவு சிறப்பு தேர்ச்சி செய்யப்படுவதில்லை. அதே போல அரசியல் ஈடுபடுவதற்கு ஆர்வம் தியாகம் என்ற விஷயம் செய்யப்படும். ஏன் நாங்க இந்த கருத்தை சொல்றோம்டா, இப்ப இந்த அரசியல் செய்தல் என்ற பகுதி ஒரு நடைமுறை பகுதி, சரியா? இதுக்கு வந்துகிட்டு படிச்சிருக்கணும், நல்ல ஒரு அறிவாளி புத்திசாலி என்ற விஷயம் தேவையில்லை. இப்ப நான் வந்துகிட்டு ஒரு நாட்டின் பிரஜை, என்ன நாட்டில வாழுகிற பிரஜை, நான் ஒரு படிக்காதவன் தான். இருந்தாலும் எனக்கு அரசியல் விஷயங்கள் கொஞ்சம் வந்தாலும் நான் அதுக்குள்ள போய் வாரத்தால அரசியல் கட்சிக்குள்ள போற வாரத்தால எனக்கு கொஞ்சம் விஷயம் தெரியும். ஆனா படிக்கல ஏண்டா, அங்க வந்துகிட்டு இவர் அங்க உள்ள வேலைகள் செய்கிறார், ஓடுவோம் பாடுவோம் மாதிரி இருக்கிறார். இந்த வீரர் நாங்க வந்துட்டு பொதுவாக வேற அரசியல் செயற்பாட்டாளர் இல்லைன்னு நாங்க ஒதுக்கலாம், அவரை ஒதுக்கலாது. அப்ப அரசியல் என்ற விஷயத்தை பொறுத்தளவிலே அதுக்கு ஒரு கல்வி ரீதியாகவோ படிச்சதோ யாரும் தேவையில்லை. என்ன, பொதுவாக அவருக்கு அந்த அரசியல் அறிவு ஒரு குறுகிய அளவு அரசியல் ரீதியான அறிவு இருந்தா போதும், எவரும் செய்யலாம். அப்ப இதைத்தான் சொல்றாங்க, இந்த அரசியல் செய்தல் என்ற விஷயம் ஒரு நடைமுறை பகுதி, யாரும் செய்யலாம், சரியா? அரசியல் என்னக்குள்ள எதையும் அரசியல் சார்ந்த வேலை என்னன்னாலும் ஒரு ரோட்ல கிடக்க குப்பையை புறங்கி வச்சு போட்டு போகல, அதுக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லையே. இப்போ ஒரு எலக்ட்ரிஷியன் ஒரு போட்ட அப்படியான விஷயத்துகள்ல அந்த கரண்ட் சார்ந்த வேலைகளுக்கு வந்துட்டு கொஞ்சம் படிச்சு தான் ஆகணுமே. அதுல சில கையுதவி வேலைகள் சும்மா அதை கொண்டு எடுத்து வைக்கிறது, கொண்டு எடுத்து வைக்க அப்படியான வேலைகள் இருக்கு. அப்ப இப்படியான விஷயத்துகளுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு தேவையில்லை. அப்ப அதைத்தான் சொல்றாங்க, அரசியல் செயற்பாடுகள்ல கல்வி சார்ந்த பகுதி மீறி கல்வியற்ற பகுதி மீறி. அப்ப அதனால ஒரு சில பகுதிகள் அந்த அதைத்தான் சொல்ற அரசியல் செய்வதற்கு கல்வியற்ற சில பகுதி இருக்கு. அந்த பகுதியை பொறுத்த அளவிலே பொதுவாக நாங்க படிக்க வேணும் என்ற ஒரு அறிவு நுழைஜ், அந்த நுழைஜ் ஒன்று தேவையில்லை. அப்ப அதால இது ஒரு அரசியல் செய்தல் என்ற பகுதியில் நாங்க சொல்லல. அதே மாதிரி அரசியல் கற்றல் என்று சொல்லக்கூடிய பகுதி. இப்ப நாங்க அரசியல் செய்தது என்ன இதை நாங்க பார்த்துட்டோம். இப்ப அரசியல் கற்றல் என்ற பகுதி என்னது சொல்லுது? அப்ப இதுல வந்துகிட்டு இது அரசியல் செய்வதிலும் பார்க்க வேறுபட்ட ஒரு விஷயம். ஏன் அது வேறுபட்ட விஷயமாக இருக்க காரணம்? இங்க வந்துட்டு செய்கின்ற ஒரு பகுதி, இங்க கற்றல் என்ற பகுதி. அப்ப அரசியல் கற்றல் என்ற பகுதி வந்துட்டு நாங்க பொதுவா பார்க்கலாம் ஒரு கல்வி சார்ந்த பகுதி. அது எப்படி கல்வி சார்ந்த பகுதி? ஒரு விடயம், உதாரணமாக அரசியல் சொல்லப்படுகின்ற விடயங்கள், அதிலே ஆரம்பம் இருந்து இன்று வரைக்கும் அரசியல் பாடப்பிறப்பில் நிறைய விடயங்கள் என்ன எண்ணக்கரு கோட்பாடுகள் வாத விவாதங்கள் இருக்கி. அதே போல அரசியல் இருக்கின்ற சில சில சிந்தனை விடயங்கள், அதே போல அரசியல்ல வந்துகிட்டு அரசியல் அமைப்பு மாதிரிகள், அரசின் வகைகள் நிறைய சொல்லலாம். அப்ப இவ்வாறான விடயங்களை முதலாவது இது சரியா பிழையா என்றத ஒரு ஆய்வுக்குட்படுத்துறது. அப்ப ஆய்வுக்குட்படுத்தக்கூடிய பகுதியா அந்த அணுகுமுறை என்று சொல்லக்கூடிய பகுதி. அப்ப அணுகுமுறை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளை கொண்டு என்ன செய்யறோம், அரசியல் விடயங்களிலே ஆய்வு செய்யறோம். ஆய்வு செஞ்சு அதுல எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவொன்று கிடைக்கும். என்ன, அந்த முடிவின் பெறுபவரை நாங்க என்ன செய்யறோம், அரசியலை சேர்த்துக் கொள்றோம். அப்ப இதுதான் சரியான ஒரு விடயம் என்று சொல்ல வாரதுதான் இந்த அரசியலை கற்று. அப்ப அந்த விடயத்தை ஒரு முறையாக நாங்க ஏனையோர்களுக்கு மாணவர்கள் அளிக்கலாம். அதே போல பல்கலைக்கழக மாணவர்கள், அதே போல சாதாரண பாடசாலை மாணவர்கள், அதே போல ஏனைய கல்வியில தேர்ச்சி பெற்றவர்கள், இவர்களுக்கு எல்லாம் என்ன செய்யலாம், இவ்வாறாக முறையா தொகுத்து வழங்குறதால அவங்க அதை கற்றுக்கொண்டே செய்வாங்க, ஏனையவர்கள்ட்ட தெளிவுபடுத்துவாங்க. இதான் அரசியலை கற்றல் என்ற பகுதி. அப்ப அரசியலை கற்றல் என்ற பகுதி ஒரு முறையாக தொகுக்கப்பட்ட ஒரு வழிமுறை கற்றல் செயற்பாடாக இருக்கு. இதான் அரசியலை கற்றல் என்ற பகுதி. அப்ப இந்த அளவில தான் நீங்க என்ன செய்யலாம், அரசியல் என்ற விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். அப்ப அதுக்கு நாங்க ஒரு உதாரணம் ஒன்று சொல்றாங்க. எப்படின்னா அதாவது அரசியலை அதுக்கு ரைட், ஓகே. எனவே கல்வித்துறை அரசியல் கட்சி பிரயோக அரசியல் ஈடுபாடுகள் என்ற இரண்டும் ஒன்றுக்கொண்டு வேறுபட்டதாகும். அரசியலை கற்றல் என்பது அரசறிவியல் என்றால் ரைட். இதுக்கு ஒரு முன்மொழிவாக சொல்றாங்க. எப்படின்னா, இப்ப நாங்க இந்த அரசியல் கற்றல் என்ற விஷயத்தை நாங்க பார்க்கணும் தானே. இந்த அரசியல் கற்றல் என்ற விஷயம் வந்துகிட்டு நாங்க முறையான செயற்பாடாக கற்றல் என்ற விஷயம் தானே என்ன செய்து இந்த அரசறிவியல் என்ற விடயமாக மாற்றம் பெறுது. இப்ப விளங்கிட்டா அந்த அரசியல் என்ற விஷயம் எப்படி உருவாக்கப்பட்டது. இந்த அரசியல் விஷயத்தை நாங்க முறையா படிக்கணும். அரசியல் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த அரசியல் என்னன்றதை நாங்க முறையா அதுல என்னென்ன விஷயம் இருக்கு, என்னென்னத்தை நாங்க சேர்க்கலாம், என்னென்னத்தை பிரிக்கலாம் என்றதை எல்லாம் முறையா தொகுத்து அதை நாங்க ஒரு கல்வி வடிவில படிக்கிறதானா இந்த அரச அறிவியல். இப்ப விளங்கிட்டா இதுக்குள்ள உள்ள தொடர்பு முடிவாய் ஃபைனலா நாங்க சொல்லலாம். சொல்லுங்க, ஏதாவது கேட்கணுமா? கேட்கலாம், டவுட் இருந்தா. அவடத்தை நான் கேட்பேன், சரியா? உங்களுக்கு
ஒரு பகுதி கிளாஸ் போய் கொண்டிருக்கக்குள்ள விளங்காத பகுதியில இருந்தா கேட்பேன். நீங்க அவடத்தை கேட்டுக்கொள்ளுங்க, சரியா? ஏன்னா இப்ப நாங்க பிசிக்கல் கிளாஸ்லயும் அப்படிதான். அந்தந்த சப்ஜெக்ட் போக்குள்ள கேட்டா அதுக்கு பிறகு நாங்க கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. டவுட்கள் வரக்குள்ள அவடத்தை கேட்டுக்கொள்ளுங்க, சரியா? ரெக்கார்டிங்கை தான் சும்மா நோமலா பார்த்து விடுபாட்டத்தில் விளங்கோடும். அப்ப அவடத்த ஒரு விஷயத்த கேளுங்க. இப்ப நாங்க இந்த அரசியல் கற்றல் என்ற பகுதியிலே சில விடயங்களை நாங்க பார்க்க வேண்டும். அவை என்னென்ன சில உதாரணமாக நாங்க பார்க்கலும் என்றால், அரசியல் கட்சிகளிலும் அமைப்புகளின் செயற்பாடு. இப்ப நாங்க சொல்றாங்க அரசியல் கட்சிகளையும் அதுல அமைப்புகளின் செயற்பாடு என்றா, உதாரணத்துக்கு எங்கட நாடு எடுத்துக்கோமே, இலங்கையில வந்துட்டு கிட்டத்தட்ட நிறைய கட்சிகள் இருக்குன்னு. அதாவது ஒன்று ரெண்டு சொல்லலன்னு கிட்டத்தட்ட பல கட்சி முறை கொண்ட நாடு தான் எங்கட நாடு. இதுல கிட்டத்தட்ட ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 20க்குள்ள கட்சிகள் இருக்கும். 20க்கு மேற்படாது, ஆனா 20க்குள்ளதான் இருக்கும். நிறைய கட்சிகளை இல்லாமையும் செஞ்சிருக்காங்க. ரைட், நாங்க ஒரு 10க்கு மேற்பட்ட கட்சின்னு சொல்லுமே, அப்படி கொண்ட நாடு தான் எங்கட நாடு. அப்ப இந்த எங்கட நாட்டில வந்துகிட்டு ஒரு கட்சியை பற்றி ஒரு கட்சியை கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கும் என்ன. அதே போல இந்த கட்சியிட அமைப்பு எப்படி உருவாக்கப்பட்ட அந்த விஷயங்கள். இப்ப இவ்வாறான விடயங்களை முதல் நாங்க தெரிஞ்சாத்தான் நாங்க என்ன செய்யலாம். ஒரு எலெக்ஷன் ஒன்று நடக்கக்குள்ள ஓட் என்ற விஷயம் இருக்கு என்ன, வாக்கு. இந்த வாக்கை நாங்க அழிக்கண்டா இந்த கட்சியில கொள்கை, இவர கட்சி முதலாவது எங்க நாட்டுக்கு பொருத்தமா, இவர கட்சி எங்களுக்கு நல்லது செய்வாங்களா, இவர கட்சி நம்பி நாங்க போட்டா எங்களுக்கு ஆதரவு எல்லாம் கிடைக்குமா என்று நாங்க விளங்கி போட்டு தான் என்ன செய்யணும். எங்களுக்குரிய அந்த வாக்குண்டா எங்கட உரிமை என்ன, உரிமை தான் அந்த வாக்கு. அதை நாங்க அழிக்கும். அப்ப இதை அழிக்கணும்டா முதல் இந்த அரசியல் கட்சி அமைப்புக்குள்ள செயற்பாட்டை நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். இதை தெரியணும் எப்படி தெரியுற, அவங்கட சேர்க்குலர்ல எங்கட திட்டம் இப்படித்தான், எங்கட கொள்கை தான், எங்கட அமைப்பு தான் சொல்லியிருப்பாங்கன்னு. இதை நாங்க கல்வி ரீதியாக கற்கின்றது. அவங்க அந்த கல்வி ரீதியா சொல்லியிருக்க விடயங்களை நாங்க கல்வி ரீதியா பார்க்க ஒரு விஷயம் தான் இந்த முதலாவது படிமுறை. அப்ப அரசியல் கட்சின்னு சொல்லக்குள்ள கல்வி ரீதியா ஒரு விஷயத்தை நாங்க விளங்க. அப்ப விளங்கின என்ன செய்யலாம், வேற கொள்கை இப்படித்தான் நாங்க இதுல கவிழ்ந்து வேற கட்சிக்கு போடுவோம். அப்ப அதுக்கு ஒரு முதலாவது படிமுறை தான் அரசியல் கட்சிகளையும் அமைப்புகளின் செயற்பாடுகளை நாங்க என்ன கல்வி ரீதியாக விளங்கிக் கொள்ளணும். அதே போல இன்னும் ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அரசியல் அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதில் அரசியல் கட்சிக்கு இடையில் ஏற்படுகின்ற போட்டி, இதையும் நாங்க கல்வி ரீதியா பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த நாட்டிலே வந்துட்டு நாங்க என்ன சொல்றோம், என்ன நிறைய கட்சிகள் இருக்கு. இந்த கட்சிகள் அனைத்து நோக்கம் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கு இந்த கட்சி? பொதுவா மக்களுக்கு சேவை செய்யத்தான். இருந்தாலும் அவங்களோட ஒரு நோக்கம் ஒன்று இருக்கும். என்ன நோக்கம்? பொதுவான நோக்கம் வந்துக்கிட்டு அதிகாரத்தை கைப்பற்றுறது. இப்ப உங்களுக்கு ஆட்சி செய்யறது, மக்களை வந்துட்டு வழி நடத்துறது, ஆட்சி செய்யறது 2ஆம் பட்சம் உங்களை. முதல் விஷயம் வந்துக்கிட்டு நானோ நீயோ முந்தி அடிச்சுக்கிட்டேன்னு செய்யற அதிகாரத்தை கைப்பற்றுறது. ஏனென்றா அதை கைப்பற்றினா தானே முதல் ஒரு பவர் ஒன்று கிடைக்கும். நான் நாட்டின் தலைவர், எந்த மெஜாரிட்டி எந்த கட்சி தான் இருக்கேன்னு நான் கொஞ்சம் அந்தஸ்தை உயர்த்தி காட்டுவேன். அது போல மக்களுக்குரிய சேவைகள் நடக்கும். அப்ப முதல் பிரச்சனை இந்த அதிகாரம். இதுக்காக தான் இந்த போட்டி. ஒரு 10-20 கட்சிகள் சேர்ந்து ஆளால் அடிபடிப்பட்டு என்ன செய்யற, ஒரு ஆள் அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்காக பல கட்சி சேர்ந்து என்ன செய்யற போட்டு. அப்ப இவங்களோட செயற்பாடு சரியா பிழை என்றதை அறிஞ்சு கொள்றது அடுத்த விஷயம். அப்ப இதான் 2ஆவதா நான் சொல்லல. அதே போல வாக்காளர்கள நடவடிக்கை. இப்ப வாக்காளர்கள நடவடிக்கையை பொறுத்தளவில் இப்ப நாங்க வந்துகிட்டு நாங்க ஒரு வாக்காளர் என்ன, இப்ப எங்கட செயற்பாடு எப்படி இருக்கும், அதை யாரும் அறிஞ்சு கொள்ளலாமா? இல்லை. அப்ப அதால நாங்க எங்கட சில செயற்பாடுகள் எப்படி இருக்கும்ன்றதை அவங்க என்ன செய்வாங்க, அதாவது அரசியல சொல்லப்பட்டிருக்கும். இப்ப வாக்காளர் எப்படி அவரை செயற்பாடு இருக்கணும். அதாவது சும்மா போய் வாக்குச்சாவடி போய் நான் வாக்காளர் வாக்கு போட போறேன் அறிஞ்சு கொண்டு போகலாமா? இல்லை. அதுக்கும் ஒரு முறை ஒன்று இருக்கு. அப்ப வாக்காளர் எப்படி நடந்து கொள்ளணும், அதே போல அந்த எலெக்ஷன் காலம் முடியும் வரைக்கும் எப்படி இருக்கணும், அதே போல அவர் செயற்பாடுகள் எந்த அளவில் அமையணும், அதே போல போராட்டங்கள் இதுகள் எவ்வாறு இருக்கும், கலந்து கொள்ளலாமா கொள்ளப்பட, இந்த எல்லாத்தையும் ஒரு முறை அங்க சொல்லப்பட்டிருக்கு அரசியல்ல. அப்ப இதுவும் நாங்க கல்வி ரீதியாக இதையும் படிச்சு கொள்ளணும் என்ன. அப்ப முக்கியமான சில விடயங்கள் அங்க தொகுக்கப்பட்டிருக்கும். அதுல தேர்தல் செயற்பாடுகள், நாங்க என்ன சொல்ற மாதிரி வாக்காளர் நடவடிக்கைகள், அரசியல் மோதல், எதிர்ப்பு மற்றும் போராட்டங்கள், கொள்கை உருவாக்கல், கொள்கை அமுலாக்கல். இப்ப அரசியல் பாருங்க, இதுல உங்களுக்கு நான் சொல்ற எல்லாம் விரிவா சொல்ல தேவையில்லை. இதுல விரிவுகள் வந்துட்டு அடுத்தடுத்த பாடங்களை நாங்க போகக்குள்ள பார்த்துட்டு போகலாம். ஏன்னா நாங்க ஒவ்வொன்றுக்கும் விரிவு விளக்கமா பார்த்துட்டு போகக்குள்ள அந்த சப்ஜெக்டை முடிக்கிறதுக்கு நாள் எடுத்துட்டு போகும். சரியா? ஒரு 4-5 நான் விளங்கப்படுத்தக்குள்ள நீங்க விளங்கினா சரி, அது மேலதிகமான உதாரணங்கள் தான் அது. அப்ப அதுல அந்த மேலதிகமான உதாரணங்களுக்குரிய தலைப்புக்குரிய விரிவாக்கம் நாங்க பின்னுக்கு வர போறோம். அப்ப பின்னுக்கு நாங்க விரிவா படிக்கலாம். சரியா? எல்லாமே பொலிட்டிக்கல்ல எதுவும் மிஸ் ஆகுது.
பொலிட்டிக்கல சொல்லப்படுற அனைத்து விடயங்களும் ஒரு பகுதியாக நாங்கள் பார்க்க வேண்டி வரும். ஒவ்வொரு பகுதிக்குள்ள இந்த தலைப்பு நாங்கள் விரிவாக பார்க்க வேண்டி வரும். இப்ப நீங்க உதாரணமா அணுகுமுறை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அணுகுமுறை முதலாவது பகுதி, முதல் யூனிட்டுக்குள்ளே அணுகுமுறை இருக்கின்ற 7 அணுகுமுறையும் வந்துடும். அதே போல அரசியல் கருத்தியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அரசியல் கருத்தியல முக்கியமான 8 கருத்தியலைக்கு 8 கருத்தியலை நீங்க முக்கியமா பார்ப்பீங்க. ஆனா அதுல அரசியல் கருத்தை பத்தி மேலோட்டமாக யூனிட் 2, அந்த யூனிட் 2ல மேலோட்டமா சொல்லப்படும். எப்படின்னா, அரசியலில் கற்கையின் உபதுறைகள் 5 துறைகளை பத்தி படிக்குது. அதுல ரத்ன சுருக்கமாக கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்லப்படும். அதிலே நிறுவனங்களை பத்தி தான் பெருசா சொல்லப்படும். அதுல இந்த கருத்தியல் என்று சொல்லக்கூடிய அந்த அரசியல் கருத்தியல் என்ற விடயத்தை நீங்க எப்ப படிப்பீங்கன்னா, அடுத்த 5வது யூனிட்ல அரசியல் கருத்தியல் என்றதை விரிவா பார்ப்பீங்க. சரியா? ஒன்றும் மிஸ் ஆகாது. எல்லாமே ஒரு பகுதியா பிறகு பார்க்க வேண்டி வரும். அப்ப அந்த முறையா என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த கல்வி திட்டங்களை உங்களோட அரசியல் படிக்கணும் மாணவர்கள் தொகுத்து வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்க முறையா படிச்சுட்டு போனோம்டா, எப்படியோ நாங்க அழகான முறையிலேயே எடுத்துட்டு போகலாம். சரியா? ரைட், ஓகே. அப்ப இந்த விடயங்கள் அதுல உங்களுக்கு சில தெரியாத விடயங்கள் வரக்குள்ள நான் அதை கொஞ்சம் விளங்கப்படுவேன். சரியா? இப்ப அரசியல் மோதல், எதிர்ப்பு மற்றும் போராட்டங்கள் சொல்லப்படுதுன்னு. அரசியல் மோதல், எதிர்ப்பு, போராட்டங்கள். அரசியல் மோதல், எதிர்ப்பு, போராட்டங்கள்னுக்குள்ள அரசியலை வந்துக்கிட்டு நீங்க பார்க்கலாம். எலெக்ஷன் நேரங்கள் வரக்குள்ள இப்ப நீங்க ஒரு அரசியல் பிரஜையாக மாறுற டைம்ல நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு விளங்கும். சார் உண்மையா சொன்னதெல்லாம் நடக்குது பாரு என்று நீங்க விளங்கி கொள்வீங்க. இப்ப அரசியல் அந்த அந்த இன்ட்ரெஸ்டுக்குள்ள நீங்க என்ன போகல, அந்த வயதிலேக்கு வந்ததான் உங்களுக்கு அதுல இது விளங்கும். சரியா? அப்ப அந்த டைம்ல என்ன நடக்குமாண்டா, அரசியல் மோதல், எதிர்ப்பு என்று சொல்லக்கூடிய சில போராட்டங்கள் வந்துட்டு, இப்ப ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி என்ன செய்யுமாண்டா, எதிர்ப்பு அளிப்பாங்க. எகெயின்ஸ்ட் மாதிரி. அதாவது அந்த எலெக்ஷன் முடியும் வரைக்கும் எகெயின்ஸ்ட். இப்ப நீ வெல்றதா நான் வெல்றதா, அவரோட இவர் எதிர்த்து இப்ப அவர கட்சிக்காரர்கள் அந்த ரோட்டால போக்கு அவைகளுக்கு வெடியில இருக்குது. அவிய எஞ்சல ரோட்டால வரக்குள்ள அவியலுக்கு வருகிறது. அப்படியே ஆளுக்குள்ளால் பிரச்சனை உண்டு போய்தான் அந்த எலெக்ஷன் முடியும் வரைக்கும் எப்படியோ பிரச்சனை உண்டாகும். ஒரு எலெக்ஷன் முடிஞ்சது பிறகு ஒரு 2-3 மாசத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரர் பக்கத்து வீடு வேற ஒரு கட்சி, அவர் ஒரு கட்சி, ஆளால் முகத்தை பார்க்க மாட்டாங்க. எல்லாம் கிளியர் ஆகி ஒரு 2-3 மாசம் போற சமரசம் ஆயிரும். அப்ப என்ன பிரச்சனைண்டா, இதெல்லாம் காரணம் என்னண்டா, இந்த அரசியல் முதல் எதிர்ப்பு போராட்டங்கள் பற்றி நாங்க முதல்ல என்ன செய்யணும், ஒரு அறிவு பெறணும். ஏன் நாங்க இந்த அரசியல்ல ஏன் இப்படி எதிர்க்கணும், ஏன் அரசியல் போராட்டங்கள் நடத்தணும், இப்படி எல்லாம் ஒரு விஷயம் ஒன்று இல்லை. எலெக்ஷன் நடந்தா அது மக்கள் யாருக்கு விரும்புறாங்க உங்களை போட்டுட்டு போவாங்க. நீங்க ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு கருத்துக்களை மக்களுக்கு சொல்லிட்டு போகலாம். இப்ப நீங்க என்ன செய்யறாய், அவனுக்கு எதிராக நீ அவனுக்கு அடிக்க வாரா, இவனுக்கு எதிராக முதல் யாரு வெல்லுவாண்ட யாருக்கும் தீர்மானம் இல்லை, அது மக்கள் தான் தீர்மானிக்குது. அது கூட 1000 பிரச்சனை. அதான் சொல்றாங்க, இவ்வாறான விடயங்கள் சம்பந்தமாக முதல்ல என்ன செய்யுங்க, ஒரு கல்வி ரீதியான ஒரு அறிவை பெறுங்க, எப்படி நீங்க நடந்து கொள்ளணும் என்ற விஷயத்து. இதான் இந்த அரசியல் மோதல், எதிர்ப்பு மற்றும் போராட்டம். சரியா? அதே போல பாருங்க, கொள்கை உருவாக்குதல், கொள்கை அமுலாக்க செயற்பாடு. இந்த கொள்கை உருவாக்குதல், கொள்கை அமுலாக்குதல் என்ற விஷயம் வந்துட்டு உங்களுக்கு 12வது யூனிட்ல இருக்கு. சரியா? அப்ப ஒரு கொள்கை, ஒரு இந்த அரசியல் ரீதியான இல்ல 10வது யூனிட்ல இருக்கு, 11வது யூனிட்ல இருக்கு. அப்ப இந்த கொள்கை உருவாக்குதல் என்ற செயற்பாடு வந்துட்டு நாங்க அரசியல் ரீதியான ஒரு சில கொள்கைகள், அதாவது மக்களுக்கு நாங்க நடைமுறையில் என்ன விஷயத்த சொல்ல போறோம், என்ன வகையான ஒரு ஆட்சி அமைப்பை கொண்டு போக போறோம்னா யாப்பில சொல்லப்பட்டிருக்கு. அந்த கொள்கையின் அடிப்படையில் எங்களோட செயற்பாடு அமையும், நடைமுறைப்படுத்துவோம். அப்ப அப்படியான விடயங்களை வந்துட்டு நாங்க முதல் வழங்குவோம். இதான் அரசியல்ல வந்து நாங்க உங்க இலங்கையில் இருக்க மாட்டோம், எங்களுக்கு என்ன கொள்கை தரப்போறாங்க, என்ன கொள்கையை கொண்டு எங்களோட ஆட்சி நடக்க போகுது, என்னத்தை நடைமுறைப்படுத்த போறாங்கன்றதை நாங்க முதலாவது எங்களோட நாட்டு அரசியலில் உள்ள விடயங்களை படிக்குது. அப்ப அந்த செயற்பாடுகள். அதே போல சர்வதேச தொடர்பு, எங்களோட நாடு மற்ற நாடுகளோட இப்படி தொடர்புகள், அந்நிய தொடர்புகளை வச்சிருக்காங்க. எங்களோட நாட்டுக்கு அந்த நாடுகளால் என்ன வருமானம் இருக்கு, எங்களோட நாட்டுல இருந்து என்ன பொருள்கள் அங்க நாங்க ஏற்றுமதி செய்யறோம், அப்படியான விஷயங்களை நாங்க கல்வி ரீதியாக பார்க்குது. அதே போல யுத்தம் மற்றும் சமாதானம். அப்ப சமாதானம், யுத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த 2 விடயங்களுக்கு, இப்ப ஒரு யுத்தம் ஒன்று நடந்தா அதுக்கு எப்படி நாங்க சமாதான தீர்வு காண்பு என்ற விஷயத்த பார்க்கிறது, இதெல்லாம் ஒரு கல்வி செயற்பாடு ரீதியாக பார்க்க விஷயங்கள். சரியா? இப்படியான அடிப்படையில தான் நாங்க என்ன செய்யறோம்டா, இந்த அரசியலுக்கும் அரசியல் செய்தல் என்றதுக்கும் அரசியல் கற்றல் என்ற 2 விஷயத்தை கொண்டு நாங்க அரசியலுக்கும் அரசியலுக்கும் இடையிலான தொடர்புகளை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. சரியா? அதே போல நாங்க இன்னும் சில விளக்கங்களை கொண்டு அரசியலை வேறுபடுத்தி காட்டலாம். அரசியல் வேறு, அரசியல் வேறு என்ற தொடர்புகளை நாங்க வேறுபடுத்தி காட்டக்கூடிய விஷயங்களும் இருக்கு. சரி, அதையும் நாங்க பார்த்துக் கொள்வோம். இப்ப நாங்க அரசியல் அரசியலுக்கு இடையிலான தொடர்புகளை விளங்கி கொண்டோம். இப்ப அரசியலுக்கும் அரசியலுக்கும் இடையிலான தொடர்புகளின் அடிப்படையில எப்படி இது 2ஐ நாங்க வேறுபடுத்தி நோக்கலாம். சரியா? அதான் நாங்க பார்க்க போறோம்.
இந்த கேள்வி வந்துகிட்டு பிள்ளைகள் ஒரு 2 தரம் வந்திருக்கு முதலாவது யூனிட்ல சரியா. இப்ப இந்த வருஷம் வந்துகிட்டு உங்களுக்கு வரக்கூடிய கேள்வி வந்துகிட்டு என்னண்டா ரைட் அரசியலுக்கும் அரசியலுக்கும் இடையிலான இந்த கேள்விதான். தொடர்புகளை விளங்கிக் கொள்ற கேள்வி மட்டும் இன்னும் போடல சரியா. ஆனா போட்டிருக்கான் கூடுதலா இல்ல இந்த கேள்வி போட்டு போடாத கேள்வி ரைட் ரைட். உங்களுக்கு போடாத கேள்வி அரசறிவியலை கற்கையாக கற்றல். அரசறிவியலை ஒரு கற்கையாக ஆய்வு செய்கிற என்ற பகுதி, அதை ஆராய்கின்ற பகுதி. ஏனெண்டா இப்போ நாங்கள் முதலாவது யூனிட்ல வந்துக்கிட்டு அரசியலுக்கும் அரசறிவு இடையிலான தொடர்பு வேறுபாடு என்ற கேள்வி ஒரு தரம் போட்டாங்க. அதே போல இதுல இருக்க அணுகுமுறை கேள்விகளும் போட்டிருக்கி. இதுவரைக்கும் இன்னும் போடாத கேள்வியாண்டா அரசறிவியலை ஒரு கற்கைத்துறையாக அரசறிவியல் கற்கைத்துறையின் தோற்றப்பாடு. அரசறிவியல் என்ற விஷயம் ஒரு கற்கைத்துறையாக தோற்றம் பெற்ற செயற்பாடு. அதுல 5 செயற்பாடுகள் இருக்கு சரியா. அந்த 5 செயற்பாடுகளோட அந்த அரசியல தோற்றத்தை பத்தி நாங்க விளக்குறது சரியா. இப்ப நீங்க இதுக்கு அடுத்த விஷயமாக தான் பார்க்க போறீங்க. அதுல நாங்க அரசியல் கட்சியில அரசியல் தோற்றப்பாடு, அரசியல் நிறுவனங்களை பற்றி, அரசியல்ல உள்ள இந்த நடைமுறை பயன்பாடுகள், ஆட்சி முறை சம்பந்தமான விடயங்கள், அதுல நடத்தைகள், கருத்தியல் இப்படியான 5 விடயங்களை கொண்டிருக்கு. இந்த 5 விடயங்களை பற்றிய செயற்பாடுகளை தான் இதுவரைக்கும் எனக்கு கேள்வியாக வரல. அது அரசியல் கற்கையும் அரசியல் அல்லது அரசறிவியல் கற்கையின் தோற்றம், அது எப்படி இந்த அரசறிவியல் கட்சி தோற்றம் பெற்ற என்ன விடயத்தை கொண்டு இது உருவாக்கப்பட்ட விஷயத்தை நாங்க இதுவரைக்கும் கேள்வியா வரல. அப்ப அதாச்சும் அது அடுத்த கிளாஸ்ல அடுத்த வகுப்புகளை நாங்க அதான் பார்க்க போறோம் சரியா. அப்ப அதுல ஏன் நாங்க இதை தோற்றம் பெற்ற நாங்க என்னத்துக்கு இந்த சப்ஜெக்டை வந்துட்டு இந்த அரசறிவியல்ல முக்கியத்துவமாக இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இந்த சொல்லப்படுகின்ற இந்த பகுதி, அதாவது அரசறிவியல் வந்து இந்த அரசியல் என்ற தோற்றம் வந்துட்டு எப்படி உருவாக்கப்பட்ட, இதனால தான் இந்த பிரஜைகள் நாங்க தொடர்ந்து இந்த அரசியல் என்ற விஷயத்தை பேண வேண்டியிருக்கின்றத. அப்ப அந்த தோற்றம் எப்படி உருவாக்கப்பட்ட, இந்த தோற்றம் உருவாக்கப்பட்டதால, அதாவது அரசியல் கற்கை என்று சொல்லக்கூடிய தோற்றம் நல்ல வழங்கும் அரசியல்ல கற்கை. அப்ப அரசியல் என்ற விஷயத்தை கல்வியாக பார்க்கின்ற செயற்பாடு எப்ப உருவாக்கப்பட்ட, இந்த விடயத்தை தான் நாங்க அடுத்த வகுப்புல பார்க்க. அப்ப இந்த கேள்வி கடந்த 6 வருடங்கள்ல இன்னும் வரல, இந்த வருஷம் வரலாம். நாங்க எதிர்பார்க்க வினாக்களை போட்டிருக்கேன் சரியா. உங்களோட கொமன் குரூப்ல நான் நாளைக்கு போடுவேன். நாளைக்கு உங்களோட வெளியில இருக்கின்ற அந்த கலாவ குரூப் உண்டு என்ன, அதுல கிட்டத்தட்ட 150 இது இருக்கு, 150 130 குரூப் என்ன இருக்கோம். அவங்க செமினார் ஒன்று வச்சிருந்தாங்க, ஃப்ரீ செமினார் ஒன்று. அப்போ ஃப்ரீ எண்டா வந்துக்கிட்டு அந்த டியூட் அதுகளுக்குரிய பேமெண்ட் அவங்க தாரண்டாங்க. அப்போ அந்த செமினார் நான் உங்களுக்கு கொமன் குரூப்புகளில் போடுவேன், பார்த்துக்கொள்ளுங்க. 4ஆம் தேதி போட்டிருக்காங்க. 4ஆம் தேதி 4 மணிக்கு டைம் தந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500 பிள்ளைகள் இதில் வருவாங்க. நான் ஜூமில் அந்த அளவுக்கு இருக்கல, நீ அவங்களுக்கு ரெக்கார்டிங்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதில் உங்களுக்கு எல்லாம் வாய்ப்புகள் கிடைக்காது. என்னடா எல்லா பிள்ளைகளும் ஜாயின் ஆகிறதால வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் உங்களுக்கு தேவையில்லை, அது நம்ம எழுதுறாக்களுக்கு மட்டும்தானே. அதில் வந்துட்டு முக்கியமான சில கேள்விகள் மட்டும், அதாவது இந்த எதிர்பார்க்க வினாக்கள்னா இந்த வருஷம் என்ன கேள்விகள் வருமன்றது, அது சம்பந்தமான அவங்களுக்கு ஒரு விடையோட அவங்களுக்கு அந்த கருத்தரங்கு போகும். அதே போல உங்களோட யாப்புகளில் வந்துட்டு 5 சீர்திருத்தங்கள் இருக்கு. அதில் இதுவரைக்கும் வராதது 20, 15 மணிகள் 13, இது 2ஐயும் வந்துட்டு மேலதிகம் பார்த்து அவங்களுக்கு அந்த இதை கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த 2 மணி நேர கருத்தரங்கு ஃபைனல் கருத்தரங்கு என்று உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தால் ஜாயின் பண்ணி பாருங்க சரியா. ரைட் ஓகே சரி. அடுத்த விஷயத்த பாருங்க. இப்ப நாங்க என்ன வேறுபாடு பார்க்கணுமே, அரசியலுக்கும் அரசறிவியலுக்கும் இடையிலான வேறுபாடு. ரைட். இப்ப பாருங்க, அரசியலுக்கும் அரசறிவியலுக்கும் இடையிலான வேறுபாடு. அப்ப இது 2க்கும் இடையிலான வேறுபாடு. இப்ப நாங்க 2க்கும் இடையிலான நெருங்கிய தொடர்பை பார்த்தோம். என்ன அமைப்பில் அரசியலும் அரசறிவியலுக்கும் இடையிலான தொடர்பு கொண்டிருக்கின்றதை பார்த்தோம். அப்ப இந்த தொடர்பை நாங்க பார்க்கின்ற போது இதுக்குள்ள வேறுபாடுன்றதை நாங்க பார்க்கலாம். இப்ப எந்த அளவுக்கு அரசியலும் அரசறிவியலும் நெருக்கமாக இருக்கிறதோ அதே மாதிரி கொஞ்சம் சில வேறுபாடுகளை கொண்டு இருக்க காரணம் இருக்கு. அப்ப இந்த நெருக்கமானதை போல என்ன வேறுபாடுகள் இருக்குன்னு பார்த்தா, முதலாவது நாங்க இதை வேறுபடுத்தி காட்ட கூட முதல்
அரசியலை கற்றல் அரசியலை செய்தல் என்னுவோமே. நாங்க முன்ன பார்த்த மாதிரி என்ன அரசியலை செய்தல்ண்டா இங்கால வந்துக்கிட்டு அதுக்கு எதிர் அறிக்கை எப்படி இருக்குது, அரசியலை கற்றல் இருக்கு. என்னது உங்களுக்கு லேசா விளங்கப்படுத்தின, இப்படி எழுதினா உங்களுக்கு விளங்காது, கொஞ்சம் இருங்க. அரசியல் அரசறிவியல், ரைட், சரியா? இப்ப இதுல அரசியல் வந்துகிட்டு அரசறிவியல், இது ரெண்டுக்கும் நாங்க ஒரு வேறுபாடை காட்ட போறோம். இப்ப ரெண்டுக்கும் வேறுபாடு காட்டக்குள்ள அரசியல் எண்ணத்தை நாங்க முதல்ல எப்படி ஒரு வேறுபாடா ஆக்குவோம்னா அரசியல் செய்தல் எண்ணத்தை சொல்றோம். இப்ப அரசியல் நாங்க அரசியல் வந்துட்டு அரசியலை செய்யலாம், செய்கிறோம்னா நாங்க ஒரு கண்ணால பார்க்கக்கூடிய மாதிரி சில விடயங்களை அரசியல் என்ற விஷயத்துல செய்கிறோம். ஆனா இந்த அரசறிவியலை பொறுத்தளவுல செய்யலாமா? இல்ல. ஏன்? அரசறிவியல் என்பது ஒரு பாடப்பரப்பு. பாடப்பரப்பு என்ற விஷயத்தை நாங்க கற்கத்தான் முடியும், செய்ய முடியுமா? இல்ல. அப்ப அதெல்லாம் சொல்றாங்க அரசியல் என்ற விஷயம் இங்க அரசியலை செய்தல், இங்க அரசறிவியல் என்ற விஷயம் அரசியலை கற்றல். விளங்கிட்டு தானே? அதாவது அரசியல் என்ற விஷயத்தை நாங்க நடைமுறையில செய்யலாம் என்ன, ஆனா அரசறிவியலை செய்யலாமா? செய்ய முடியாது. ஏன்? அரசறிவியல் என்ற விஷயம் ஒரு பாடப்பரப்பு, அதனால அரசறிவியலை கற்றல் செயற்பாடு தான் செய்ய முடியும். இப்ப கிளியர் தானே? விளங்காட்டி திரும்ப திரும்ப கேளுங்க. ஏனென்றா இதை நாங்க திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லி கேட்கிறோம். இன்னும் பூரணத்துவமாக அரசியல் என்றா என்ன, அரசறிவியல் என்றா என்ன என்றது விளங்கலை என்றால் அதுக்கு அதை மீண்டும் மீண்டும் இதை நான் உங்களுக்கு சொல்லித்தாரு. சரியா? இதுல உங்களை விளங்கக்கூடிய கடைசி பகுதியா இது. ஏன்? இந்த வேறுபாடை காட்டினா மட்டும்தான் உங்களுக்கு அரசியல் என்றா என்ன, அரசறிவியல் என்றா என்னன்றதை விளங்கும். அப்ப இதுல நாங்க என்ன படிக்கின்ற இந்த அரசியல் அரசறிவியலுக்கு இடையிலான தொடர்பு வேறுபாடு தான் கடைசி பகுதி. இப்ப இதுக்கு பிறகு பார்க்க போறது அரசியல் ஒரு கட்சி ரீதியா பார்க்கின்றது. சரியா? இப்ப நாங்க இது ரெண்டுக்கும் இடையில வேறுபாடு விளங்கினா மட்டும் தான் பிள்ளை பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல முக்கியமான அனைத்து அலைகளையும் நாங்க விளங்க முடியும். அப்ப நாங்க அரசியல் என்று சொல்றாங்க, அரசறிவியல் சொல்றாங்க, குழப்புறாங்களே என்றெல்லாம் நாங்க யோசிக்கலாம். பேசிக்கலா நீங்க வந்துட்டு ஆரம்பத்துல வந்துட்டு இந்த பாடம் எடுக்கக்குள்ள உங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்ன ஒரு ஸ்ட்ரிக்ட் கிளாஸ்ல நீங்க போகக்குள்ளே உங்களுக்கு குழம்பிரிக்கும். இந்த அரசியல் என்ன, அரசறிவியல் என்ன, அரசியல் என்ன, அரசறிவியல் என்ன, அப்படியும் போட்டிக்காங்க இப்படியும் போட்டிக்காங்க. நீங்க சரியா அந்த விளங்கி எடுக்கும் பாருங்க உங்களுக்கு அந்த டைம்ல குழப்பமா தான் இருந்துச்சு. சரியா பிள்ளையா? அப்ப இப்ப நீங்க அந்த கிளாஸ் போய் ஒரு அளவு விளங்கி வந்திருப்பீங்க. இப்ப திரும்ப எனக்கிட்ட இப்ப டெஸ்ட் இருந்து படிக்கக்குள்ள இப்ப இன்னும் கிளியரா உங்களுக்கு என்ன செய்ய போகுது, எல்லாமே விளங்க போகுது. நீங்க அங்க எல்லாம் வந்துக்கிட்டு விளங்குற மாதிரி விளங்கி விளங்காத மாதிரி குறையில் இருக்க மாதிரி இல்லை, இங்க இல்ல. நம்மகிட்ட அந்த மாதிரி எல்லாம் கணக்கு கூட இல்லை. நம்மகிட்ட ஒரு விஷயம் விளங்கும் பாருங்க திரும்ப திரும்ப சொல்லி கேட்பேன். ஏன்னா நீங்க இந்த இடத்துக்கு காசு கட்டி வந்திருக்கீங்க, விளங்கி தான் போகணும். விளங்கினா மட்டும்தான் நீங்க பரீட்சை எழுதலாம், இல்லாட்டி வந்ததுல அர்த்தம் இல்லாம போயும். சரியா? அப்ப அரசியல் என்ற விஷயம் அரசியலை செய்தல், அரசறிவியல் என்றது அரசியலை கற்றல். இதை முதல் விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப ஏன் இது பாடப்பரப்பு என்ன, அரசறிவியல் என்பது நாங்க இப்ப படிக்கின்ற பாடப்பரப்பு இந்த அரசறிவியல் தான். அப்ப இந்த அரசறிவியல் என்ற பாடப்பரப்பை நாங்க கற்கையுமா தான் பார்க்கலாம். ஆனா இந்த அரசியல் என்ற விஷயம் இதுல இருக்க காரணம் என்னன்னா நாங்க இந்த அரசியல் என்ற விஷயத்தை தான் நாங்க இந்த பாடப்பரப்பாக பார்க்கணும். இந்த அரசியல் என்று சொல்ற அந்த விஷயத்தை நாங்க படிக்கின்ற ஒரு பாடப்பரப்பு தான் இந்த அரசறிவியல். விளங்கிட்ட? நாங்க நாளாந்தம் நடக்கின்ற ஆரம்பம் இருந்து இன்று வரைக்கும் நடக்கின்ற அரசியல் விடயங்கள் அனைத்தையும் படிக்கின்ற ஒரு பாடப்பரப்பு தான் இந்த அரசறிவியல். இப்ப விளங்கிட்டா? ரைட். அப்ப அரசியல் என்றா அரசியலை செய்தல் முதலாவது விஷயம். அப்ப அரசியல் என்ற விஷயத்தை நாங்க கண்ணால நடைமுறையில பார்த்து கொண்டே இருக்கலாம். அதாவது காலையில் எழும்புறத்திலிருந்து இரவு தூங்கும் வரைக்கும் இந்த செயற்பாடை தொடர்ந்து பார்க்கலாம். நாங்க அரசியல் செய்கிற செயற்பாடை. அதே சமயம் அரசறிவியல் என்று சொல்ற செயற்பாடை பார்க்கல. அது ஏன் பார்க்கலாண்டா அது மறைமுக பகுதியாக இருக்கு, அது பாடப்பரப்பு. அதை நாங்க நேரடியா போய் அது அரசறிவியல் என்று சொல்ற விஷயங்களை ஒரு புத்தக வடிவிலே ஏதாவது ஒரு நோட்ஸ் வடிவிலே இருந்தா படிச்சு தானே அதை அறிஞ்சு கொள்ள முடியும். அப்ப இது அப்படி இல்லை. அப்ப இதான் ரெண்டுக்கு முடியல வித்தியாசம். சரியா? விளங்கிட்டானே? ரைட், ஓகே. உண்மையா கிளாஸுக்கு வந்தார்கள் நல்ல பிரயோசனப்பட்டு போவீங்க, வராதாக்கள் இப்படி இருந்து கொள்வாங்க. அவங்க இதான் அவங்களோட செயற்பாடு. இப்ப விளங்கிட்டு தானே? இன்னும் இப்ப எத்தனை பேர் இருக்கீங்க? இதான் தொடர்ச்சியா இருக்க போகுது. சரியா? அது எப்பவும் எங்கிலும் அப்படித்தான். சரியானே? இப்ப ஒரு 50 பேர் வந்தா தொடர்ந்து ஒரு 30 பேர் தான் தொடர்ந்து கிளாஸுக்கு வராங்க, 20 பேர் வர மாட்டாங்க. அந்த 30 பேர் தான் யூனிவர்சிட்டிக்கு போவாங்க. அது எங்கேயும் அப்படித்தான் நடக்குது. வாரத்துக்கு முதல்ல அடிச்சு விழுந்து நாங்க வருவோம் சார் அப்படி இப்படி தான் வருவாங்க.
மறா முடிச்சு. அது கொஞ்ச நாள் தான். அது எல்லாரும் அப்படித்தான். சரியா? அதனால தொடர்ந்து கிளாஸ மிஸ் பண்ணாம வந்து இதுகள பத்தி அறிஞ்சு கொள்ளுங்க. அடுத்தது பிரயோக அரசியல் பற்றியது. பிரயோக அரசியல் பற்றியது. ரைட். ஏன் நாங்க பிரயோக அரசியல் பற்றியது, இங்க கோட்பாடு அரசியல் பற்றியதுன்னு சொல்லலாம். எல்லாத்தையும் எழுதிக்கிறீங்களா? சரியா? நாங்க இத கொஞ்சம் பார்த்துட்டு கிளாஸ் முடிச்சு கொள்வோம். ரைட். அப்ப அரசியல் செய்தல், அரசியலை கற்றல். இதுக்கு மாறாக அரசியலை கற்றல்ன்றதை பார்க்கிறோம். பிரயோக அரசியல் பற்றியதுண்டா, இப்ப அரசியலை செய்தல் என்று பார்த்து செய்யறக்குள்ள, இப்ப நாங்க ஒரு வேலையை செய்யறோம், அரசியல் சார்ந்த வேலையை நாங்க பார்க்கக்குள்ளே செய்யறோம். இப்ப அரசியல் இன்னொரு வடிவம் இருக்கு, பிரயோகம். பிரயோகம்ண்டா கண்ணால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு வேலையை. அப்ப உதாரணமாக எலெக்ஷன் காலங்கள்ல நாங்க என்ன செய்யறோம், இப்ப இது ஒரு ஓட்ஸ்ண்டா வாக்குச்சீட்டுண்டா இதை கொண்டு நாங்க என்ன செய்யறோம், அந்த போலிங் பூத்துக்கு போவோம். போய் எல்லாருக்கும் முன்னால நாங்க ஒரு எங்கட வாக்கு யாருக்கு போட விரும்போ அவருக்கு அந்த பாக்ஸ்ல போடுவோம். இது கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு பிரயோக வடிவம். அதே போல ஒரு ஆளை கூப்பிட்டு அரசியல் சார்ந்த விடயங்கள் அவர்கிட்ட என்ன சொல்லலாம், இப்படித்தான் அரசியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கு, நாளைக்கு எலெக்ஷன் அப்படி பண்ணிட்டு அதை வாயால சொல்றது, பிரயோகிக்கிறது. அப்ப என்ன பிரயோகம் பண்ணக்குள்ள, அதாவது நாங்க கண்ணால பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இப்ப இந்த அரசியலை செய்யற விஷயம்தான் அதே போல பிரயோகிக்கிறது. அப்ப அரசியல் ஒன்று செய்யறத அதை கொஞ்சம் நாங்க இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லலாம்டா பிரயோகிக்க வேண்டும்னு சொல்லலாம். சரி, அப்ப அதால பிரயோக அரசியல் பற்றியது. அப்ப ஒரு விஷயத்த அரசியல நாங்க பிரயோகிக்க விஷயம். ஆனா இது மட்டும் அப்படி இல்லை. இப்ப இதுக்கு பிரயோக அரசியல் இங்க கோட்பாடு அரசியல்ண்டா, கோட்பாடு என்ன, அரசியல் பாடப்பரப்பில் இருக்கின்ற கோட்பாடு. இப்ப அரசியல்ல வந்துகிட்டு அரசறிவியல்ல வந்துட்டு கோட்பாடுண்டா, அரசியல் கோட்பாடு எப்படி இருக்கும்? உதாரணமா நாங்க நிறைய கோட்பாடு இருக்கு. தாராண்மைவாத கோட்பாடு, மார்க்சியவாத கோட்பாடு, முதலாளித்துவ கோட்பாடு, எக்கச்சக்கமா இருக்கு. சோசியலிஸ்ட் இந்த முதலாளித்துவ கோட்பாடு, அது தாராள ஜனநாயக கோட்பாடு, அதே போல தேசியவாத கோட்பாடு, பாசிசவாத கோட்பாடு. அப்ப நிறைய கோட்பாடுகள் நாங்க சொல்லிட்டே இருக்கலாம். அப்ப ஏன் நாங்க பார்க்கமாண்டா, இந்த கோட்பாட்டை பத்தி நாங்க அரசியல் பற்றிக்கிறண்டா, கோட்பாடு என்பது ஒரு கருத்து. என்ன அரசியல் சொல்லப்படும் ஒரு விடயம். அந்த அரசியல்ல இப்போ ஒரு அரசை நாங்க எப்படி செய்ய போறோம், எப்படி ஒரு ஆட்சி அமைக்க போறோம்னா அந்த ஆட்சி எப்படி இருக்கணும், அந்த ஆட்சியில நடைமுறையில உள்ள ஒரு ஆட்சியில தலைவர் எப்படி இருக்கணும், தலைவருக்கு பிரதிநிதிகள் எப்படி இருக்கணும் என்று செல்ற அந்த செயற்பாடுகள் சொல்ற ஒரு விடயம் தான் அது கோட்பாடு. அப்ப இதையும் நாங்க என்ன இந்த சொல்ற இந்த கோட்பாடு சம்பந்தமாக அங்க சொல்லப்பட்ட விஷயம் அதை நாங்க படிக்கலாம். ஆனா இதை வாயால என்ன செய்யலாம், சொல்லி இது அரசியல் செயல்பாடு மாதிரி பார்க்கலாது. அப்ப கோட்பாடுன்ற ஒரு அரசியல் கோட்பாடை பத்தி அங்க சொல்லியிருக்க விஷயத்த நாங்க படிச்சு அதன் பிரகாரம் நாங்க ஒரு விஷயத்தை செய்யலாம் ஒழிச்சு. ஆனா அதான் சொல்லுவோம், அந்த கோட்பாட்டை பிரயோகிக்கலாம். இப்போ தாராண்மைவாத கோட்பாடுன்னா அந்த தாராண்மைவாதத்தை பத்தி என்ன செய்யலாம்டா, தாராண்மைவாத அரசியல் இப்படி இப்படிதான் இருக்குமெண்டா அங்க கோட்பாடுல, அதாவது அரசறிவியல் பாடப்பரப்புல சொல்லப்பட்டிருக்குமே, அந்த பாடப்பரப்புல சொல்லப்பட்ட விஷயத்தை இங்க நாங்க பிரயோகிக்கிறது. அதே மாதிரி தாராண்மைவாத கருத்தை கொண்டு அரசியலை செஞ்சு பார்க்குது எங்கட நாட்டுல. இப்ப எங்கட நாட்டுல வந்துட்டு இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கின்ற அரசு பகுதி வந்துட்டு ஜனநாயக அரசு. சரியா? அப்ப ஜனநாயக கோட்பாடு கொண்ட அரசா தான் இருக்கு. பெரும்பாலும் இப்ப எல்லா நாடுகளிலும் அதான இருக்கு. சரியா? அப்ப அந்த ஜனநாயக கோட்பாடை கொண்டு நாங்க என்ன செய்யலாம், ரைட், எங்கட நாட்டுல ஜனநாயக கோட்பாடை கொண்ட ஒரு அரசு முறையாக இருக்கு. அதன் பிரகாரம் நாங்க என்ன செய்யறோம், அரசியல் விஷயங்களை பிரயோகிக்கும். அந்த கோட்பாடின் அடிப்படையில் அரசியலை பிரயோகிக்கும் நாங்க. அப்ப இந்த ரெண்டு செயற்பாடு. அப்ப இங்க பிரயோக அரசியல் பற்றி இங்கல கோட்பாடு ரீதியான விடயமாக இருக்கு. அப்ப இதுகளை நீங்க விளங்கிக் கொள்றோம். சரியா? அடுத்த விஷயம் பாருங்க, அதிகார போராட்டத்துடன் தொடர்பட்டது. அப்ப போராட்டத்துடன் தொடர்பட்ட விஷயம் என்ன, அரசியல் கட்சி அறிக்கலாம், அரசியல்வாதி மற்றும் சமூகங்களுக்கு இடையிலான பிரஜைகளுக்கு இடையில தொடர்பு. இது வந்துகிட்டு நாங்க கண்ணால பார்க்கின்ற ஒரு விஷயம் என்ன, எலெக்ஷன் நேரங்கள் வரக்குள்ள அரசியல் கட்சிகள் என்ன செய்யும், அதுக்கு ஒரு தலைமைத்துவத்துக்காக போராடி அதுல ஒரு ஆள் வந்து என்ன செய்வாங்க, பார்லிமெண்ட்டுக்கு போவாங்க. அப்ப இது நாங்க ஒரு அரசியல்ல நடக்கின்ற ஒரு செயல்பாடு வடிவம் என்ன. அதே போல இந்த அதுக்கு ஒப்போசிட்டா வந்துட்டு அரசறிவியல் பாடப்பரப்பில் நாங்க பார்க்கக்குள்ள, கல்வி ரீதியாக பார்க்கக்குள்ள அரசறிவியலாளர்கள், அரசியல் விஞ்ஞானிகள், அரசியல் மேதைகள் மற்றும் அரசியலை கற்கும் மாணவர்களும் தொடர்பட்டு. ஏன் இப்ப இங்க அரசியல்வாதிகள், அரசியலில் ஈடுபடுகின்ற அரசியல் செயற்பாட்டாளர்கள், அரசியல் தலைவர்கள் நீங்க சொல்ற விஷயம் இதுக்கு எதிரான விஷயம் அரசறிவியல் பாடப்பரப்பில்
ஆரோட தொடர்பட்டிருக்கும். இவங்க அரசியல் செய்கிறார்கள். என்ன அரசியல் செய்கிறார்கள்? யாரு? அரசியல்வாதி, அரசியல் தலைவர்கள், அரசியல் உறுப்பினர்கள், இவங்க அரசியல் கட்சி உறுப்பினர்கள், இவங்க தான் அரசியலை செய்கிறார்கள். ஆனா இந்த அரசியல் பாடப்பரப்பை பத்தி படிக்கார்கள் யாரு? அரசியல் கற்கும் மாணவர்கள். என்ன அதே போல அரசியல் ஆய்வாளர்கள், விஞ்ஞானிகள், என்ன இவங்க தான் இதுக்குள்ள அரசியலை பற்றி தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள். அப்ப இவங்களுக்கும் வித்தியாசத்துல பாருங்க. சரியா? அதே போல யார் எதை எவ்வாறு எப்போது பெற்றுக்கொள்வார் என்பதில் தீர்மானிக்கும் ஒரு வழிமுறை. அப்ப இங்க வந்துட்டு ஒரு விஷயத்துக்காக தானே ஒரு ஒரு சேவைன்னா அது நம்ம நடைமுறையில பார்க்கின்ற ஒரு பகுதி. அப்ப அதை அந்த உதாரணமா ஒரு தலைமைத்துவத்தை பொருகத்துக்கு அதை கண்ணால பார்க்கலாம். என்ன யார் புறப்புறார், எதை பெறுவார். உதாரணமாக எங்களோட நாட்டின் தலைவர் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அண்மை காலத்தில் ஜனாதிபதியானார். அப்ப அவர் ஜனாதிபதி ஆகிறத நாங்க படிப்படியா பார்த்தோம். எலெக்ஷன்ல ஓட் போட்டோம், திரும்ப பாராளுமன்றத்துக்கு போனார், எல்லாருக்கும் முன்னால சத்திய பிரமாணம் எடுத்து பதவியை கையில் எடுத்தார். அதே போல ஏனையவர்களை தேர்ந்தெடுத்து பிரதமர் அதே போல அமைச்சர்களை செயற்படுத்தினார். இதெல்லாம் கண்ணால நாங்க பார்லிமெண்ட் நடக்கிற விஷயத்துல பார்க்கணும். அப்ப இது வந்துகிட்டு யார் எதை எவ்வாறு செய்வார் என்பதை நாங்க பார்க்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு. ஆனா இங்க எப்படி இருக்கும்? யாருக்கு என்ன எவ்வாறு எப்படி கிடைக்க வேண்டும் என்பதை நாங்க அதை விஞ்ஞான ரீதியாக கற்கிறோம். இப்ப இந்த நாங்க பார்த்தோமே இந்த தலைவர், அதாவது அனுர்குமார் திசாநாயக்கா, அதே போல அரசியல்ல வந்துட்டு இருக்கின்ற அமைச்சர்கள், அதே போல பிரதமர்கள், இவங்க எல்லாம் எப்படி இந்த அரசியலை செய்வாங்க என்றதை செய்யணும்டா இவங்க என்ன செய்யணும்? இந்த முதல் விஷயம் என்ன? இந்த அரசியல்ல வந்துட்டு தலைவர்கள் அனுர்குமார் திசாநாயக்க தலைவர் ஆயிட்டாருண்டா, ஜனாதிபதியா வாராருண்டா, அப்ப யாருக்கு கொடுக்க? இவர் தலைவர் தான், இவருக்கு கொடுக்கலாம் என்று இங்கே அரசியல் பாடப்பரப்புல சொல்லப்பட்டிருக்கும். இவர் எவ்வளவு ஓட்டு எடுத்திருந்தா இவருக்கு கொடுக்கணும். அதே போல மக்கள் இவருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு வழங்கி இருந்தாங்கண்டா அந்த அளவு கொடுக்கும். உதாரணமாக 100க்கு ஒரு 50 கூட அரைக்கு அரைவாசிக்கு ஒரு 2-3 புள்ளி கூட எடுத்துட்டா அப்ப ஜனாதிபதியா மாறலாம். அதான் ரூல்ஸ். சரியா? அப்ப 100க்கு 53% ஓட்டு எடுத்திருக்காரு. அப்ப இவருக்கு கொடுக்கலாம்னா அந்த அரசியல் பாடப்பரப்புல சொல்லப்பட்டிருக்கு. விளங்கிட்டா? அப்ப அதைத்தான் அங்க செயற்படுத்துவாங்க. அப்ப அந்த விஷயம் வந்துட்டு இங்கே இருக்கும். அதே போல அரசியல் விளையாட்டின் நடைமுறை பகுதி. அரசியல் விளையாட்டின் நடைமுறை பகுதின்னா நாங்க பார்க்கின்ற இந்த அரசியல் நடக்கின்ற விஷயம் எல்லாம் ஒரு விளையாடுகின்ற ஒரு பகுதியா இருக்கும். பாருங்க, ஒரு எலெக்ஷன் காலம் வரக்குள்ள அது எலெக்ஷன் முடியும் வரைக்கும், அதே போல பாராளுமன்றத்தில் நடக்கின்ற செயற்பாடு பாருங்க, திடீரென்று கதிரை தூக்கி எறிவாங்க, சண்டை பிடிப்பாங்க, அவங்களோட கட்சி இவங்களோட கட்சிக்கு எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு ஃபைட் மாதிரி, விளையாட்டு மாதிரி சாதாரணமாக நடக்கிற மாதிரி இருக்குமே. நாங்க எல்லாரும் பார்த்து தானே இருப்போம் செய்திகள்ல. சும்மா திடீரென்று ஒரு செய்திகள்ல பார்க்கலாம் தானே. அப்ப நீங்க இப்போ உதாரணமா உங்களுக்கு அதுல அந்த அனுபவங்கள் இல்லாட்டியும் சும்மா அப்படித்தான் எதாச்சியில நீங்க ஒரு உதாரணமா ஒரு ஒரு இந்த இதுகள்ல என்ன ஃபேஸ்புக் அதுகளில் வார செய்திகளையும் சும்மா பார்க்கலாம். பாராளுமன்றம் நடக்கின்ற சில நிகழ்ச்சி நிரல்கள். அப்ப அதுல பார்க்கவே சும்மா ஒரு சில நேரங்கள் விளையாட்டு மாதிரி தான் இருக்கும். அப்ப இவ்வாறான செயற்பாடுகள் வந்துகிட்டு ஒரு அரசியல்ல ஒரு விளையாட்டு நடைமுறை பகுதி மாதிரி இருக்கும். இந்தியால வந்துகிட்டு இந்த நடக்கின்ற அந்த விஷயங்களை கோட்பாட்டு விஞ்ஞானியாகிய கோட்பாட்டு ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாக கற்கின்ற ஒரு பகுதியாக இருக்கும். அப்ப இது பார்க்கிறது விளையாடு மாதிரி இருக்கும் இவங்க செய்கிறது. ஆனா இந்த செய்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு கோட்பாட்டு ரீதியாக இது செய்கிறது சரிதானா, இதை தொடர்ந்து இப்படித்தான் அரசியலை கொண்டு போறது, இதை எப்படி கொண்டு போறதெல்லாம் சரி ஒரு வழிமுறையா இருக்குமா என்றதையெல்லாம் ஆய்வு செஞ்சு அதுக்கு ஒரு முடிவையும் பெற்றுக் கொடுத்து இப்படித்தான் செய்யணும் என்று ஒரு வரையறையில சொல்றதுதான் இந்த அரசியல் அறிவியல் பாடப்பரப்பில் இருக்கின்ற ஒரு பகுதி. அதே போல மோதலை தீர்த்தல். அப்ப மோதலை தீர்த்தல் என்பது இங்க ஒரு நடைமுறையில 2 பேருக்கு இடையில சண்டை நடந்த ஒரு ஆள் போய் தீர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா இங்க எப்படி இருக்கும்? அரசியல் பாடப்பரப்புல மோதல் என்ற விஷயம் உருவாகாமல் தடுப்பதற்குரிய வழிமுறை அங்க முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வாரன்னா அந்த பிரச்சனை ஒன்று வரப்போறதுக்கு முதல் வராம இருக்கணும் என்ற விஷயத்த இந்த அரசியல் பாடப்பரப்புல அதுக்குரிய தீர்வுகளை சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதை படிச்சுட்டோம்னா நாங்க ஆளால் பிரச்சனைப்பட தேவையில்லை. அப்ப இவ்வாறான முறையாக சில விடயங்கள் அரசியல் பாடப்பரப்பில் இருக்கும். ஆனா அரசியல் என்ற விஷயத்திலே அப்படி இருக்காது. அரசியல் என்ற விஷயம் பொதுவாக நாங்க என்ன வேணுமென்றாலும் செய்யலாம் என்ற அமைப்பில் இருக்கும். ஆனா அந்த செய்ய வேண்டிய விஷயம் வந்துட்டு முறை அறிக்கணும்ன்றது அங்கே வலியுறுத்தப்பட்டு இருக்கு. சரியா? இதான் இது ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடு. சரியா பிள்ளைகள்? விளங்கிட்டு தானே? ரைட், ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சொல்லுங்க அப்போ. விளங்கிட்டு தானே? டவுட் இருக்கா? சொல்லுங்க. சரி, நாங்க இப்போ கிளாஸை முடிச்சு கொள்வோம். சரியா? 7:37 போயிட்டு. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஏதாவது டவுட்னா நீங்கள் மெசேஜ் போட்டு கேளுங்க. சரியா? வந்தவங்க கொஞ்சம் எனக்கு மெசேஜை போட்டுக்கொள்ளுங்க.
யாருன்றது நான் ரெக்கார்டிங் அனுப்பி வைக்கிறேன்.